நம்ம கடன் தீரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது சந்தோஷம்தான். கடனுக்கான பரிகாரம் நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், அது ஒரு விஷயம். ஆனால் இந்த கடன் நீங்கள் எவ்வளோன்னு தீர்மானிக்கிறீங்க, எவ்வளோ நீங்கள் யார் உங்களுக்கு கடன் வாங்க சொன்னது யார்? கடவுள் வாங்க சொன்னிச்சா, இல்லை கிரகம் வாங்க சொன்னிச்சா, இல்லை நட்சத்திரம் வாங்க சொன்னிச்சா, உங்களுடைய ஆசைகள் வாங்க சொன்னிச்சா? இப்போ ஆசைகள் யாருக்கு அப்படின்னா, இந்த மேசராசியோ இல்லை ரிஷபராசியோ இல்லை கடகராசியோ இல்லை கும்பராசியோ, இந்த 4 ராசி இந்த கடன் வாங்கக்கூடிய 2026 அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ராசிகள். மலேசியா போயிருந்தப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, இது கூட பேசியிருப்பேன். கத்திரிக்காய் இருக்குல்ல, அதில் விளக்கு போட்டிருக்காங்க. ஏண்டான்னு கேட்டால் கடன் நிறையுங்கிறாங்க. கத்திரிக்காயில் ஏண்டா கடன்? எனக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. இது மேசராசி, ரிஷபராசி, கடகராசி இல்லைன்னா கும்பராசி திட்டமிட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பரிகாரம் செஞ்சாலும் செய்யாது. மற்ற ராசிக்காரர்களுக்கு கடன் அழகாக தீரும். அதை விட்டு 2026 மற்ற ராசிக்காரங்கள் மிதுனமோ, சிம்மமோ, கன்னியோ, துலாமோ, விருச்சகமோ, தனுசோ, மகரமோ, மீனமோ, இவங்களுக்கெல்லாம் கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, நான் ஒரு 10 லட்சம் அடைச்சிருக்கேன், இந்த வருஷம் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சுக்கோங்க. அதை பத்திரமா வச்சு பழகுங்க. அந்த இடத்துலையே திரும்ப எடுங்க, திரும்ப அங்கேயே வைங்க. அதுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து பழகுங்க. 2026 இந்த தங்கம் வெள்ளி நகைகள்லாம் எந்த லக்கணக்காரர்களுக்கு அதிகமாக சேரும்? எந்த லக்கணக்காரர்கள் தங்க நகை வெள்ளி நகைகள்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கணுமா? சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகை அப்படிங்கிறது அதிகமாக சேரும்னு சொல்லலாம். அவங்க சேர்த்து வைக்கலாமானா சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த முடியாது. டிஜிட்டல் கோல்டு வாங்குறது நல்லதா கெட்டதான்னா, இன்றைக்கி இந்த டிஜிட்டல் கோல்டு வாங்குறது பொதுவாக நான் ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தால் வாங்கலான்னு சொல்வேன். ஆனால் இன்றைக்கி எடுக்கக்கூடிய 80% நடுத்தர வர்க்கத்துக்கு நான் கையில் ஒரு பொருளை வாங்கி பார்த்தா தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தயவு செய்து நீங்கள் 1 கிராம் இல்லை 2 கிராம் இல்லை 5 கிராமாக இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து நேரடியாக ஒரு கடைக்கு போய் அதை வாங்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சியை பாருங்கள். இல்லைங்க எனக்கு சிம்மராசி இருக்குங்க, இப்போ நான் வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்க முடியும், சந்தோஷம் வாங்க முடியும். சிம்மராசி சார், சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி இருக்குது சார், 2026 எப்படி சார் வாங்க முடியும்? அஷ்டமத்து சனியெல்லாம் உங்களுக்கு சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி கிடையவே கிடையாதுங்கிறத நாங்கள் சொல்லுவோம். எங்கள் நான் தான் சொல்லுவேன், அன்றைக்கி கூட கேட்டது, கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துச்சு, இப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி இல்லை. ஆனால் கடகராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்கல்ல. ஏன்னா இப்போ என்ன எழுதி வச்சிங்க, இந்த சுக்கிரதசையில் யாருக்கெல்லாம் நீங்கள் 2026 பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்களோ, 2026 டிசம்பருக்குள்ளே 2 பேர் கருத்து வருவோட பணத்தை மொத்தம் லாஸ் பண்ணுறாங்க. 60 லட்சத்துலேருந்து 1,20,00,000 ரூபா லாஸ் பண்ணுவாங்க. பிகேன் பக்தி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். இந்த 2026 ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஏஎல்பி முறைப்படி துல்லியமாக கணிச்சு சொல்ல போகிறாங்க. அதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பல ஜோதிட ஜாம்பவான்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ஜோதிடத்தினுடைய ஏஎல்பி முறையினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நம்ம பொதுவுடைமைமூர்த்தி ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம அடுத்த வருஷத்தில் என்ன மாதிரியான வீடு கட்ட போகிறோம், எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ போகிறோம், யாருக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் அமைய போகுது, இந்த 2026 யாருக்கெல்லாம் காதல் திருமணங்கள் கைகூட போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, இப்படின்னு நேயர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகள் இந்த 2026 எப்படி நம்ம நகர்த்திட்டு போக போகுது அப்படின்றத ஏஎல்பி முறைப்படி துல்லியமாக கணிச்சு சொல்ல போறாங்க. அதுல முதலாவதாக நான் முதல் கேள்வி வைக்க நினைக்கக்கூடியவங்க இந்த ஏஎல்பி முறையினுடைய தந்தையா இருக்கக்கூடிய நம்மளுடைய பொதுவுடைமை மூர்த்தி ஐயா தான் கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை எல்லாருமே வாக்கு யோகி, வாக்கு சித்தர் அப்படின்னு சொல்றாங்க சார். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே சத்தியமா படிச்சுட்டு இருக்கு சார். நீங்கள் உள்ள வந்த உடனே உங்கள் கிளைண்ட்டை பார்த்து ஜாதகத்தினோட பிரித்து அதில் கட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த உடனே உங்களுக்கு இந்த பிரச்சனை இந்தாங்க, இதுதான் பரிகாரம், இதை செய்யுங்க, இது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய மக்களுடைய மனசை ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சார் சொல்லணும். ஏன்னா இந்த ஏஎல்பி முறை அப்படின்றது அந்த அளவுக்கு துல்லியமாக கணிச்சு சொல்லிட்டு இருக்கு அப்படின்றப்போ இந்த 2020 முதல்ல நாங்கள் கேட்க நினைக்கக்கூடிய விஷயமே இந்த 2026 நாங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்றது எந்த ஸ்தலமாக இருக்கும், அது ஏஎல்பி முறைப்படி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். 2026 ஆண்டு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு நன்னாளில் எல்லாரையும் ஒரு 2026 ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் இந்த வருஷம் எனக்கு ஏதாச்சும் நடந்துடாதா, ஏதாச்சும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய மக்கள் ஒரு என்ன ராசிக்கு என்ன நடக்கும், எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விஷயம் நடந்துடாதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. இந்த 2026 பொதுவாக ஒரு சில ராசிகளுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் ஒன்று சொல்லிவிடுவோம், இங்கே என்ன அப்படின்னா இருக்கிறத அப்படியே நாங்கள் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா நான் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிகேன் பக்தியிலே நான் ஒரு விஷயம் பேசியிருந்தேன். என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்கு 3 கோடி வரும் 2025. எந்த ரிஷபராசிக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. நான் கூட அந்த வீடியோவில் ஒரு நகைச்சுவையோட பேசியிருந்தேன். எனக்கு இந்த 2025 ஒரு மக்கள் வீடியோ பார்க்குறாங்கன்னா
எனக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டுனா, என் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு வழி காட்டிட்டீங்கன்னா, நீங்கள் எனக்கு உழைப்புக்கேற்ற ஒரு வழியை மட்டும் எனக்கு கொடுங்க. 2026 எனக்கு அது மட்டும் கொடுங்க. ஏன்னா மக்கள் படித்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வேலை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பக்கம் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஜோதிடனாக இருந்து நான் வந்து மக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்த ஜோதிடத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு தான் இருக்குது. எல்லாம் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னா இருக்கணும் தான், கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சொல்கிற பலன் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தோட அமைப்பு அல்ல, பொதுவான பலனாக தான் நாங்கள் பேசுகிறோம். அதை விட்டு பொதுவான பலன்கள் தான் 2026ஆம் ஆண்டு நாங்கள் பேச போகிறோம். அதில் ஒவ்வொரு அச்சய இலக்கணத்துக்கும் அச்சய ராசிக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விப்பதில் பேச போகிறோம். 2026ஆம் ஆண்டு நான் வந்து உத்திரகோச மங்கைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. பொதுவாகவே நீங்கள் உத்திரகோச மங்கைக்கு ஏதாச்சும் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காச்சும் ஒரு நாள், நீங்கள் 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமாக இருந்தாலும் நீங்கள் 2026 உத்திரகோச மங்கைக்கு அந்த நடராஜரை தரிசிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் ஸ்தலமாக சொல்லுவேன். பொதுவாகவே 2025க்கு பிறகு அதாவது என்ன அப்படின்னா, பொதுவாகவே முருகனோட ஸ்தலமோ இல்லை அதாவது சிவபெருமானோட ஸ்தலமோ வந்து பிரசித்தாக வந்து இதுதான் திருவண்ணாமலையாக இருக்கலாம், இல்லை வந்து பழனி முருகனாக இருக்கலாம், இல்லை வந்து திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம், திருத்தணி முருகனாக இருக்கலாம். இப்படி முருகன் கோயிலோட மக்களோட நம்பிக்கை அதிகமாக இருக்குது. 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக வந்து சுவாமிமலை சுவாமிநாதரையும் அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து உத்திரகோச மங்கைக்கு நீங்கள் போய் வழிபடுங்க அப்படிங்கிறத முதல் தலமாக நாங்கள் சொல்கிறோம். நன்றிங்க சார். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு ஒன்னொன்னே வந்து மக்கள் வந்து அவங்களுடைய தாரக மந்திரமாக எடுத்து வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சாருடைய வார்த்தைகள் ஒன்னொன்றுமே சத்தியமாக பழிச்சிட்டு இருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த ஆண்டில் வந்து எல்லாரும் வந்து நீங்கள் சொன்ன ஸ்தலங்களுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக நம்மளுடைய ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026ஆம் ஆண்டில் எந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பானதாக அமையும் அப்படின்றத பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் மேம். பொதுவாக இந்த வருடம் நம்ம தியாகராஜர், திருவாரூர் தியாகராஜர் ரொம்ப விசேஷமானவர். நம்ம பூலோகத்தில் உருவாகாத தேவலோகத்திலிருந்து தேவேந்திரனால் கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த தியாகராஜருக்கு உள்ள விசேஷம். அதனால் தியாகராஜரை கும்பிடுறதுனால எல்லாருக்கும் எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையாக வச்சுக்கிறோம். கூடுதலாக இந்த கோவிலில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா, நவகிரகங்களும் அங்கே தியாகராஜருக்கு கட்டுப்பட்டு ஒரே லைனில் இருக்கிறது அங்கே உள்ள சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பாத தரிசனம், இறைவனை வந்து பாதத்தை பிடிச்சுக்கணும், அதுதான் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தி, சரணாகதி பக்தி அப்படிங்கிறது. நீ தான் எல்லாமே அப்படிங்கிறத பொறுப்பு அவர்கிட்ட. ஏன்னா சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் உண்மையை தான் இங்கே நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிலைகளை சொல்கிறது இல்லை. அதனால இறைவனை எந்த நிலையிலும் பற்றிக்கிட்டோம்னா அவர் நம்மளை கரையேற்றிடுவார் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை இங்கே திருவாரூர் தியாகராஜர் கட்டாயம் கொடுப்பாரு. அவருடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கிக்கோங்க. கண்டிப்பா இறைவனுடைய கரங்களை பற்றி கொண்டா எல்லா பிரச்சனைகளும் தீரும் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்ததாக நம்மளுடைய ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் அவர்கள், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த 2026ஆம் ஆண்டில் நாங்கள்லாம் எந்த கோவிலுக்கு வந்து படையெடுத்தா எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக அமையும்? இந்த 2026 அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான எல்லாருக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதல் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் திருமணம் வந்து நல்லா நடக்கணும், திருமணம் வந்து நல்ல திருமணமாக நடக்கக்கூடிய தன்மை இருக்கணும். இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 to 30 வந்து திருமண வயது. அந்த திருமண வயதில் கரெக்டான டைமில் திருமணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும். நம்ம பூந்தமல்லிக்கு பக்கத்தில் திருமணம் அப்படின்ற ஒரு ஊரே இருக்குது, ஓகேங்களா. இங்கே வந்து அந்த ஊருக்கு இன்னொரு பெயரை வந்து பார்த்திங்கன்னா சித்துக்காடுன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வாழ்ந்த காடுன்னு சொல்லப்படுகின்ற அந்த சித்துக்காடுல இருக்கக்கூடிய தாந்திரீஸ்வரர் கோயில், சிவபெருமானுடைய கோயில், தாந்திரீஸ்வரர் கோயில், எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொன்னால் அந்த தாந்திரீஸ்வரர். நீங்கள் எந்த கோயில் போகிறீங்களோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்துக்காடு, இப்போ சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாந்திரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்புன்னு சொல்லலாம். பின்னாடியே சுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இந்த சுந்தரராஜ பெருமாள் கோயில் தாந்திரீஸ்வரர் கோயிலுக்கும் இந்த 2026 இருக்கக்கூடிய இந்த கிரக இணைவுகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த கோயில் வந்து திருமணம் மட்டும் கிடையாதுங்க, எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கோயிலில் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக வந்து தவறாமல் அந்த கோயில் தரிசனம் செய்வது 2026 சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம்.
நன்றி சார். 2026ஆம் ஆண்டில் பாவங்களை நிவர்த்தி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, திருமணம் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததாக ஸ்ரீ குரு சாந்தகுமார் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த 2026 எந்த ஸ்தலத்துக்கு போகிறது என்ன மாதிரியான நன்மைகளை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சார்? பிஹைண்ட் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026 சுசீந்திரம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சுசீந்திரம் கோயிலுக்கு அங்கே நியர்பை இருக்கவங்க அங்கே போங்க. தடைகள் நீங்கிறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ, அது வேலையிலே ஆகட்டும், திருமணமாகட்டும், இல்லை காரிய சித்திகளாகட்டும், நினைத்த காரியங்கள் நடக்கணும், கடன் அடையணும், இந்த மாதிரி பல வேண்டுதலுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடுங்க. வடமாலை சாத்தலாம் மற்றும் வெண்ணெய் சாற்றலாம். இது ரெண்டும் செய்யும்போது ஆஞ்சநேயரனுடைய பிரீத்தி உங்களுக்கு கிடைக்கும், அருள் பாலிப்பார். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறட்டும். நன்றி. நன்றி சார். ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்லியிருக்கீங்க. அவர்களை தொடர்ந்து நம்மளுடைய ஸ்ரீ குரு உமா வெங்கட் மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026ஆம் ஆண்டில் எந்த ஸ்தலத்துக்கு போகிறது சிறப்பானதாக அமையும் சொல்லுங்கள் மேம். வணக்கம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026 எல்லாருமே இப்போ திருமணம் ஆனாலும் சரி, திருமணத்தில் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த பிரச்சனைகள் விலகுவதற்காக மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், பழமையான சிவன் கோவில், அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு மாலை, சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சேர்த்து 2 மாலை அப்படிங்கிறது வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இந்த திருமண உறவில் பிரிந்தவங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையாக இருக்கக்கூடவங்க, அதே மாதிரி 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும். இன்றைக்கி சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணியும் 2 பேருக்குமே மன ஒற்றுமை அப்படிங்கிறது இங்கே இருக்காது. அது சரி பண்ணணும்னா மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். நன்றி மேம். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கைப்பிடிச்சிக்க சொல்லியிருக்கீங்க. இப்போ ஸ்தலங்களை பற்றி பேசிட்டோம் சார். சார், நீங்கள் இந்த ஏஎல்பி முறை அப்படின்றத உருவாக்கும் பொழுது எந்த எண்ணத்தில் உருவாக்கியிருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். ஆனால் அதை பலனடையக்கூடிய எங்களை மாதிரியான மக்களுக்கு தான் தெரியும். இப்படி ஒரு எளிமையான பரிகாரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது அப்படின்றப்போ இந்த முறை எந்த அளவுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத நாங்கள் தினம் தினம் உணர்ந்துட்டு இருக்கோம் சார். அந்த மாதிரி இந்த ஏஎல்பி முறை இந்த 2026 எப்படி கணிச்சு வச்சிருக்கு சார்? அதை சொல்லுங்கள் சார். முதல்ல புதுவுடைமை மூர்த்தி சார். பொதுவாகவே நாங்கள் அன்னைக்கு பிஹைண்ட் பக்தியில் பேசும்போது கூட சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் பொதுவான பலனே நான் பேசுகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, தனிப்பட்ட ஜாதகத்தில் இது நடக்கும், இது நடக்காது, இந்த தசை இருக்குது, இது வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், சொத்து வாங்கலாம். இப்போ ஜாதகம்னு ஒன்று இருக்குது, தசாபத்தின்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குது. இதை மாற்றிக்கலாம், இது மாற்ற முடியாது, இது வேணும், இது வேண்டாம், இது நல்லது, இது கெட்டது, இது முடியும், இது முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பலன் சொல்கிறது வேறு. பொதுவாக ஒரு 10 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 10 கோடி மக்களுக்குமே நான் ஒரு பொதுவாக மேசராசி நடக்கும், ரிஷபராசி நடக்காது, ரிஷபராசி நடக்கும், எப்படி நான் பொதுவாக பலன் சொல்லும்போது, மேசராசிக்காரன் ஒரு 50 லட்சம் பேர் பார்த்துட்டு, என்னப்பா நீ சொன்னது நடக்கலையாப்பா, எப்படி அங்கே தான் பார்க்குறேன், எப்படி எனக்கு மேசராசி எனக்கு நடக்கலையே, எனக்கு ரிஷபராசி. இது பொதுவான பலனாக பேசும்போது அதுக்காக தான் நாங்கள் பொதுவான பலன் வரதே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஜாதக பலன் கேட்க சொல்லுங்கள், ஒரு தனிப்பட்ட லைவாக ஒரு நேரலையில் வச்சு எப்போ இந்த மாதிரி டேட்டா பார்த்து, டைமை பார்த்து, பிளேஸாக பார்த்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 2026 இப்போ உனக்கு மேசராசி அச்சராசியாக போகுது, இல்லை உனக்கு கேதசை நடக்குது, இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நீ வேலையை விட போகிற, நீ பார்த்து இருந்துக்க. இது தனிப்பட்ட பலன். பொதுவான பலனாக சொல்லும்போது ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 250 பேர் வேலையை விட்டுருவாங்க, 250 பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, 250 ஒரு 10 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, 10 பேருக்கு வேலையே நடக்காது. அப்போ இது இந்த பொதுவான பலன் வர்றதுக்கு அச்சய இலக்கணை பற்றி இது முழுக்க நாங்கள் எதுக்குமே நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஐயா பொதுவான பலன் கூப்பிடாதீங்க. ஆனால் நான் பொதுவான பலன் பொதுவாக சொல்கிறது வேறு, தனிப்பட்ட பலன் ஒரு ஜாதகம்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் பொதுவான பலன் நாங்கள் பேசுகிறதே கிடையாது. ஆனால் நாங்கள் பொதுவான ஒரு சில விஷயங்களை மக்களுக்காக சொல்ல வேண்டிய கருத்துக்கள், நீங்கள் இப்படி இருந்துங்க, இப்படி நடந்துங்க, இப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான கணிப்புகளை இங்கே உங்களோட பகிர்ந்துக்கணும். பொதுவாக எப்பயுமே 2026 எந்த வருஷமாக 2025 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், இந்த கன்னி லக்கணத்தில் எப்பயுமே நம்மளுடைய சூரியன் எப்பயுமே நம்மளுடைய லக்கணம்ங்கிறது கன்னி லக்கணத்தில் தான் பிறப்பு நடக்கும். இந்த கன்னி லக்கணத்தை வச்சுக்கிட்டு நம்ம தோராயமாக கிரகங்கள் எங்கே இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த கிரகங்கள் தன்னுடைய பாவங்களை வச்சுக்கிட்டு எந்தெந்த அமைப்புக்கு மேசராசியோ ரிஷபராசியோ மிதனராசியோ ஒரு 10% ஒரு 5% ஒரு பொதுவான பலன் சொல்ல முடியும். சப்போஸ் அவங்களுக்கு தசாபதி வச்சு நான் பலன் சொல்ல போகிறோம். இந்த நீங்கள் அடுத்தடுத்த கேள்வி வரும்போது பார்க்க போகிறீங்க.
தசாபதி வச்சு நாங்கள் பலன் சொல்லும்போது அவங்களுக்கு கேது தசை நடக்குதோ, சுக்கிர தசையோ, சூரிய தசையோ, சந்திர தசை, செவ்வாய் தசையோ, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை நடந்துச்சுன்னா இந்த தசை நடந்துச்சுன்னா இவருக்கு இந்த பலன் இருக்கும், இந்த தசை இருந்துச்சுன்னா இது பலன் நடக்காது. இவ்வளோதான் விஷயம். இதை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். தசாபதிகள் அடிப்படையிலையும் இன்னைக்கு அவருக்கு என்ன ராசியோ, என்ன தசாபதியோட அதனுடைய நட்சத்திரம் எதுவோ அதை வச்சு தான் அச்சய ராசி வச்சு தான் நாங்கள் பலன் சொல்ல போகிறோம். இந்த அச்சய ராசி ஒவ்வொருத்தருக்கும் புதுசாக இருக்கும். நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு மேசராசி சார், ரிஷபராசி சார், எனக்கு மிதுன ராசி சார், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் பேச போகிறது எல்லாருமே அச்சய ராசி உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்குறது. கூகுளில் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டோடனே, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டோடனே ஏஆர்பின்னு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரில் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டோடனே அவங்களுக்கு ஏஆர்பின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஏஆர்பிங்கிறது அச்சய ராசின்னு இருக்கும். அந்த அச்சய ராசியோட நட்சத்திரத்தை தான் நாங்கள் இன்றைக்கி பலனாக அதிகமாக பேச போகிறோம். இல்லை உங்களுக்கு தசை என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான பலன்களை, பொதுவான பலன்களாக பேச போகிறோம். அதை பற்றியான கேள்விகள் இன்றைக்கி நீங்கள் வந்து நிறைய கேள்விகளை கேளுங்க. உங்கள் சார்பாக நிறைய பேர் கேட்குறதுக்கு இங்கே இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நிறைய கேள்வி பதிலோட உங்கள்கிட்ட பேசுவோம். கண்டிப்பாக சார். ஏஎல்பி முறைப்படி வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கேள்விப்பட்டோம். ரொம்ப துல்லியமாக வந்து கணிக்க முடியும் அப்படின்றத வந்து எல்லாரும் நிரூபித்து காட்டியிருக்கீங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு ஜோதிடர்களும் சரி, இல்லை நம்மளுடைய ஏஎல்பியினுடைய தந்தை சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து அதை ரொம்ப துல்லியமாக கணிச்சிருக்கீங்க. அதனால தான் எல்லா மக்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றது. அதில் வந்துட்டு சத்யநாராயணன் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த லக்னக்காரர்கள்லாம் கடன்ல இருந்து அப்படியே கடனை விலக்கி வச்சுட்டு ஒரு நல்ல வெற்றி பாதையை நோக்கி நகர போறாங்க? இப்போ முக்கியமாக இந்த கடன் அப்படின்னு சொன்னாவே இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் ஏற்படும். ஓகேங்களா? இந்த கடன் வந்து என்னன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு கடன் இருக்கும். அந்த கடன் கேள்வி எப்படின்னா, அந்த கடன் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுமா, இல்லை வந்து கடன் கண்ட்ரோலாக நம்ம இருக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2026 அப்படின்னு சொல்லும்போது இந்த சிம்ம லக்னக்காரர்களுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான தன்மை இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப பேராசைப்படாமல், ஓகேங்களா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பேராசைப்படாமல் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயே போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது கண்ட்ரோல் பண்ணாமல் அளவுக்கு மீறி ஆசைப்படாமல் அப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும்னு சொல்லலாம். அது வந்து சிம்ம லக்னக்காரர்களுக்கு பொருத்தமான ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சிறுக கட்டி பெருக வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்தீங்க அப்படின்னா சிறப்பானதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவுடைமை மூர்த்தி ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கடன் பிரச்சனையில் தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி நீங்கள் கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வெளியில் வரலாம் அப்படின்னா என்ன பரிகாரங்களை எங்களுடைய நேயர்களுக்காக கொடுப்பீங்க சார்? கடன் பிரச்சனை தீரணும்னு ஒரு பரிகாரம் கேட்டிங்கல்ல, கடன் வாங்க சொன்னது யார்? முதல் விஷயம், நான் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. நம்ம கடன் தீரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது சந்தோஷம்தான். கடனுக்கான பரிகாரம் நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், அது வேறு ஒரு விஷயம். ஆனால் இந்த கடன் நீங்கள் எவ்வளோன்னு தீர்மானிக்கிறீங்க, எவ்வளோ நீங்கள் யார் உங்களுக்கு கடன் வாங்க சொன்னது யார்? கடவுள் வாங்க சொன்னிச்சா, இல்லை கிரகம் வாங்க சொன்னிச்சா, இல்லை நட்சத்திரம் வாங்க சொன்னிச்சா, உங்களுடைய ஆசைகள் வாங்க சொன்னிச்சா? ஆசைகள் தான் சார். சரி, நான் இப்போ வந்து நீ கடன் அப்படின்னு நான் சொல்லும்போது 2 கேள்வி வைப்பேன். உங்களுக்கு கட்ட முடிஞ்ச ஒரு கடன், கட்ட முடியாத ஒரு கடன், 2 கடன் இருக்கா? தீர்க்க முடிஞ்ச கடன், தீர்க்க முடியாத கடன். இது நீங்கள் ஒரு திட்டமிடணும். ஏன்னா இப்போ இந்த மேசராசியாக இருக்குது, ரிஷபராசியாக இருக்குது. இந்த மேசராசிக்காரங்க நீங்கள் வேணும்னாலும் வேண்டானாலும் நீங்கள் வாழ்க்கை முழுக்க கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும். 2026 இல்லை 2046 வந்தாலும் மேசராசி கடன் வாங்கிட்டு தான் இருக்கணும். சார், ரிஷபராசி, நீங்கள் ரிஷபராசிக்கு இவங்க தேடி போய் எனக்கு பர்சனல் லோன் வாங்கணும். எப்பா ரிஷபராசி யார், எங்கே இருக்கீங்க? நான் ரிஷபராசின்னு சொல்கிறது அச்சய ராசியை, அது வேறு. நீங்கள் அச்சய ராசி உங்களுக்கு சப்போஸ் சந்திரராசி நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், எங்கேயாச்சும் கடன் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கிரெடிட் கார்டை உடனே அதை வாங்கணும். உடனே அதை வந்து அதில் இவங்க கையில் காசு வச்சுருப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டில் சும்மா ஒரு 50,000 1 லட்சம், 50,000 1 லட்சம், 50,000 1 லட்சங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாகவே இந்த கடன் யார் வாங்க சொன்னது அப்படின்னு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ உங்கள் ஆசைகள் தான் அவங்க சொன்னிச்சு. அது இப்போ ஆசைகள் யாருக்கு அப்படின்னா இந்த மேசராசியோ, இல்லை ரிஷபராசியோ, இல்லை கடகராசியோ, இல்லை கும்பராசியோ, இந்த 4 ராசி இந்த கடன் வாங்கக்கூடிய 2026 அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ராசிகள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த 4 ராசியை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஆசைகளை குறைச்சிக்கணுமோ குறைச்சிக்க கூடாதா? குறைச்சிக்கணும் சார். இல்லை, நான் குறைச்சிக்க மாட்டேன், எனக்கு கடன் வரணும், 6 விளக்கு போட்டால் கடன் தீருமா, நீங்கள் உழைச்சா கடன் தீருமா? நான் கேட்குறேன், எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் உழைச்சாதான் சார், உழைச்சாதான் கடன் தீரும். சரி, இந்த உழைச்சா எனக்கு ஒரு மாதம் வந்து நான் ஒரு இஎம்ஐக்கு ஒரு 20,000 கட்ட முடியும். நான் 50,000 ரூபாய்க்கு ஒரு இஎம்ஐ வாங்கிடுறேன்.
இப்போ நான் உழைச்சி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், 24 மணி நேரம் கூட உழைக்கிறேன், நான் ரெடி. நான் 50,000 இஎம்ஐ 50,000 என்ன கட்ட முடியுமா ஒரு மாதம்? முடியாதா சார்? அப்போ நீங்கள் இங்கே என்னென்னா ஆசைகள் என்ன பண்ணும், எல்லா ராசிக்காரர்களும் இப்போ மேஷமோ இல்லை ரிஷபமோ இல்லை கடகமோ இல்லை கும்பமோ இல்லை அப்படின்னா இந்த 4 ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இது நீங்கள் அடைக்க முடியாது, திரும்ப 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 அது என்ன பண்ணும், நீங்கள் கும்பராசியில் கும்பலக்கணம் ஏல்பி போனிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் கடன் தேடி வந்து எப்போ, அதாவது நீ ஒரு 10 லட்சம் கட்டிங்கன்னா 20 லட்சம் தர்றம்மா, எப்போ எனக்கு 10 லட்சம் போதுப்பா, இல்லைப்பா உனக்கு ஆஃபரில் இருக்குது 20 லட்சம் எடுத்துக்க. யார் இஎம்ஐ கட்டுறது? அவனா கட்டுவான்? யார் கட்டுவா? நீங்கள் தானே கட்டணும், நான் தானே கட்டணும், நான் கட்டணும், நீங்கள் தானே கட்டணும். ஆனால் இல்லை நீங்கள் 6 விளக்கு ஏற்றுப்பான், எப்படி சரி 6 விளக்கு ஏற்றுங்க, காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சானே விடிய தூங்கலைனாலும் கடன் அடையாதுங்க. ஃபஸ்ட்டு நான் பரிகாரம் சொல்கிறது புரியலை உங்களுக்கு? புரிஞ்சிருக்கணும். நான் ஜோதிடம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்களேன், ப்ராக்டிக்கலாக இருங்களேன். நீங்கள் எனக்கு உண்மையிலே நீங்கள் நீங்கள் விளக்கு போட்டால் கடன் தீரும்னு சொல்லுங்கள். நான் என்கிட்ட ஒரு 500 பேர் இருக்குது, நீ எந்த கோவிலில் எத்தனை மணிக்கு வேணால் விளக்கு போட்டுறேன், சரியா? நான் அப்படி இல்லை, நிறைய பேர் நீங்கள் அப்படி தானே பேசுகிறீங்க. யூடியூப்பை திறந்து இந்த 6 விளக்கு போட, அதுவும் என்னது எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடணும் அப்படிதான். ஆமாம், நான் இதில் மலேசியா போயிருந்தப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, இது கூட பேசியிருப்பேன், கத்திரிக்காய் இருக்குல்ல அதில் விளக்கு போட்டிருக்காங்க. ஏண்டான்னு கேட்டால் கடன் அறையுங்கிறாங்க, கத்திரிக்காயில் ஏண்டா கடன்? எனக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. இல்லை நான் எதுவும் பேசுகிறது எதுவும் வித்தியாசம், நான் அப்படி தான் பேசுவேன். நீ கத்திரிக்காயில் விளக்கு போடாத, நீ கடன் வாங்கக்கூடாது, ஒன்று கடன் குறைச்சி வாங்கியிருக்கணும், இல்லை கடன் தீர்றதுக்கு உனக்கு வருமானத்துக்கு இருக்கணும். நீ இவ்வளோ கடன் இருக்குன்னா நீ இவ்வளோ வருமானத்தை வாங்கியிருந்தீங்கன்னா, இதை திட்டமிட்டு இருந்தால் இது திட்டமிட முடியாது தான். ஆனாலும் இந்த மேசராசிக்காரர்கள் இங்கே வருமானத்தை என்ன பண்ணணும், இவ்வளோ கொண்டாங்க, கடனே இல்லாமல் போட்டுக்கிட்டு இந்த திராசு மாதிரி தான். ஒரு பக்கம் நீங்கள் அந்த ராசிகளில் ஒரு பக்கம் திராசில் ஒரு பொருளையும் ஒரு பக்கம் திராசில் கல்லையும் வச்சிங்கன்னா சமமாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கடன் ஒரு விஷயம் பேசணும்னா இப்படி தான் நடக்குது. ஆனால் உடனே இதுக்கு ஒரு பரிகாரம் பொதுவாகவே என்னை பொறுத்தளவுக்கு இது திட்டமிடணும். இது மேசராசி, ரிஷபராசி, கடகராசி இல்லைன்னா கும்பராசி திட்டமிட மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பரிகாரம் செஞ்சாலும் செய்யாது. மற்ற ராசிக்காரர்களுக்கு கடன் அழகாக தீரும். அதை விட்டு 2026 மற்ற ராசிக்காரங்கள் மிதுனமோ சிம்மமோ கன்னியோ துலாமோ விருச்சகமோ தனுசோ மகரமோ மீனமோ இவங்களுக்கெல்லாம் கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, நான் ஒரு 10 லட்சம் அடைச்சிருக்கேன், இந்த வருஷம் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது தீரும். நீங்கள் இதுக்காக போய் 4:30 மணிக்கு எழுந்திரிக்க வேண்டாம், 5 மணிக்கு எழுந்திரிக்கா, நீங்கள் என்ன உழைச்சாலும் 2.5 லட்சம் 2 லட்சம், நீங்கள் ஒரு 10 லட்சம் வாங்கினா 2.5 லட்சம் அடைச்சிட முடியும், 20 லட்சம் வாங்கினா 5 லட்ச ரூபா அடைச்சிட முடியும் 2026. கடன் தொல்லை தீர்வதற்கான பரிகாரம் கடனை குறைச்சி வாங்குறது மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். எவ்வளோதான் விஷயம். நீங்கள் எந்த ராசியாக இருந்தானே, மேசராசிக்காரன் கூட வாங்குவார், ரிஷபராசிக்காரன் கொஞ்சம் ரொம்ப கூட வாங்குவார், கடகராசிக்காரன் கஷ்டம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவார், கும்பராசிக்காரங்க நீங்கள் கோடி ரூபான்னு 1 கோடி இல்லை 100 கோடி கொடுத்தாலும் வாங்குவார் கும்பராசிக்கார். ஏதோ அதான் சொல்கிறேன்ல, கையில் பணம் இருந்தாலும் கடன் வாங்குற ராசிகள் இந்த 2026 பார்த்துக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கடன் வாங்கினா நீங்கள் தான் கட்டணும், பார்த்துங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டா மக்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. 11 மணிக்கு எந்திரிக்கிறவங்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்கன்னு சொன்னோடனே லட்சம் பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க அப்படின்னா அது உங்களால் சாத்தியமாச்சு அப்படின்னா இந்த கடன் தொல்லையும் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழியை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக குறைச்சிருவாங்க சார். அடுத்ததாக சாந்தகுமார் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். செல்வம் சேரணும், வீட்டில் எப்போவுமே செல்வ செழிப்போடு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் இந்த 2026 பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும் சார்? செல்வம் சேர்றதுக்கு முதல்ல நம்ம பணத்தை எங்கே வைக்கிறோன்றது முதல்ல முக்கியம். கையில் இருக்க பணம் அதை எப்படி கையாளுறோம், அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். உங்கள் பர்ஸு எங்கே வைக்கிறீங்க, தொடையில் வைக்கக்கூடாது, மேல் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது, இது 2 இடமும் பின்னாடி கட்டாயமாக வைக்கக்கூடாது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். வைக்கிறதுக்கு இடமே இல்லையே சார் இதுக்கு. ஆமாம், எங்கே வைக்கிறோமோ அந்த இடம் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அதுதான் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சைடு பாக்கெட், இந்த பக்கத்தில் பாக்கெட்டு வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் மேல் பாக்கெட்லேயோ பேண்ட் பாக்கெட்லேயோ பர்ஸ் வைக்காதீங்க. பர்ஸ் வச்சுக்கிட்டிங்கனாலும் அதில் பணம் வைக்காதீங்க. இன்றைக்கி எல்லாம் கிரெடிட் கார்ட்ஸ் தான் வச்சுக்கிறோம், அது வேறு விஷயம். டெபிட் கார்ட்ஸ் வச்சுக்கிறோம், கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுக்கிறோம். ஆனால் பணம்ன்றது கையில் இருக்குதுன்னா அதை சைடு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், சரிங்களா? ஃப்ரண்ட் பாக்கெட்டு இருக்கக்கூடாது, அதில் கட்டாயமாக வைக்கக்கூடாது. இந்த தொடை சம்மந்தப்பட்ட பகுதியில் பணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இல்லை, அதனால் அதை தவிருங்க. வீட்டில் பணம் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுக்கோங்க, அதை பத்திரமா வச்சு பழகுங்க. அந்த இடத்துலையே திரும்ப எடுங்க, திரும்ப அங்கேயே வையுங்க. அதுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து பழகுங்க. இது இப்போ ஒரு மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, பணம் வீட்டுக்கு கொண்டு வர பழக்கமே இல்லை. எல்லாமே கிரெடிட் கார்டு, ஜிபே,
ஃபோன்பே இப்படி தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அப்போ பணம் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளம் வாங்கினா முதல்ல நேராக வீட்டுக்கு வந்து சாமிகிட்ட வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் செலவினங்களே பண்ணக்கூடிய பழக்கங்கள் இருந்தது. அப்போ அதுக்கு பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு நம்ம கொடுக்குற பழக்கங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பணத்துக்கு மதிப்பு கொடுக்குற பழக்கம் இல்லாததுனாலேயே என்ன செலவு பண்ணுறோன்னு கண்ட்ரோல் இல்லை, செலவினங்கள் கூடி போகிறதுக்கு இதுவும் காரணமாக இருக்குது. ஒரு தினப்படிக்கு சேவிங்ஸ் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். நான் பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு தகர டப்பாவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க, காயின் போடுங்க, அந்த காயின் சத்தத்தை ரெகுலராக கேளுங்க. அது கேட்கும்போதெல்லாம் எனக்கு நிறைவாக கிடைக்குது பணம் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நம்பி, எனக்கு இன்னும் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இந்த டப்பா சீக்கிரம் நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது, எனக்கு சர்ப்ளஸாக இருக்கிறனால தான் இந்த உண்டியில் நான் பணம் சேர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செஞ்சிங்கன்னா இதனுடைய தாக்கங்கள் உங்களுடைய பற்றாக்குறை மனநிலையிலிருந்து வெளியில் வரதுக்கு கட்டாயமாக உதவி செய்யும். கண்டிப்பாக சார். பழங்காலத்து முறையை வந்து பின்பற்றுங்க, உண்டியலில் சேருங்க, வீட்டில் வந்து காசை பணமாக எடுத்து எண்ணி வச்சு பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க சார். அடுத்ததாக உமா வெங்கட் மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம். எல்லா பெண்களுக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னா நகை அப்படின்றத வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது மேம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 2026 இந்த தங்கம் வெள்ளி நகைகள்லாம் எந்த லக்கணக்காரர்களுக்கு அதிகமாக சேரும், எந்த லக்கணக்காரர்கள் தங்க நகை வெள்ளி நகைகள்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் மேம்? இப்போ அந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகை அப்படிங்கிறது அதிகமாக சேரும்னு சொல்லலாம். அவங்க வந்து சேர்த்து வைக்கலாமானா சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த முடியாது. அது அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இல்லைன்னா அடகு வைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு அதிகமாகவே இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு நகை சேர்க்கலாமானா சேர்க்கலாம், அது வந்து பயன்படுத்தலாமானா அவங்க அதிகமாக பயன்படுத்தலாம். தொழிலுக்கு மாத்திரம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத மாத்திரம் அவங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் குழந்தைகளுக்காக வாங்கி சேர்க்கலாம், கட்டியாக வாங்கி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சிம்ம லக்னமும் அதே மாதிரி மேஷ லக்னமும் இந்த தனுசு லக்னமும் இவங்க நகை சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சேர்க்கக்கூடியதை வந்து தான் பயன்படுத்துவாங்க யார்? இந்த 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா தான் வாங்கி ஆசையாக ஒரு நகையை வச்சாலுமே அது இந்த காலகட்டத்தில் பயன்படுமா அப்படின்னா இந்த 3 லக்னக்காரங்களுக்கு அது பயன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு பொருளாக சின்னதாக கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம், அது நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் பெரிய நகையாக வாங்கும்போது அவங்க யூஸ் பண்ணவும் முடியாது. ஆனால் தங்கம் சேருமானா கண்டிப்பாக சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ வந்து சேரக்கூடிய தங்கத்தை இந்த லக்னக்காரர்கள்லாம் வந்து தொழிலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்கோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து சரியானதாக இருக்குமா இல்லை கூடாதா மேம்? இல்லை, இவங்க வீடு வாங்கினா கூட அந்த வீடை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லணும். அந்த நகையை பயன்படுத்தி அந்த நகையோ அந்த வீடுங்கிறது இவங்களுக்கு பயன்படுத்த முடியாது. வீட்டில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லலாம். வீடு வாங்குவதற்காக நான் நகை வாங்கி வச்சேன், அந்த வீடு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா கட்டுவாங்க, கட்டி அந்த வீட்டில் நான் இருக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ வீட்டில் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது மட்டும் இவங்களுக்கு சொல்லிக்கலாம். தேங்க்யூ மேம். இந்த 2026 மிதுன லக்கணமோ கடக லக்கணமோ ஏழ்பியை போகும்போதோ இல்லை விருச்சிக லக்கணம் இல்லை மீன லக்கணம் இந்த 4 லக்கணம் போகிறவங்க தங்கத்தோடைய முதலீடு அதிகமாக எடுத்துக்குவோம். என்கிட்ட காசே இருக்காது, 2 லட்சம் 3 லட்சம் காசு இருக்காது, ஆனால் வந்து கடன் வாங்கி எனக்கு நீங்கள் பணம் கொடுப்பீங்க, நான் என்ன பண்ணுவேன் தங்கத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கிறேன். நகை சேருமான நகை சேரும். இது உதாரணமாக எனக்கு மிதுன ராசியோ இல்லை மிதுன லக்கணமோ கட்சிய ராசியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நகை அதிகமாக வாங்கக்கூடிய, நான் வந்து 1 பவுன் வாங்கலாம், 2 பவுன் வாங்கலாம், 5 பவுன், நீங்கள் சிறுக சேர்த்தா தான் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதோட்டு மிதுன ராசியோ கடக ராசியோ சப்போஸ் வந்து உங்களுக்கு விருச்சிக ராசியோ இல்லை மீன ராசியோ இருந்துச்சுன்னா இந்த 2026 தங்கம் சேரக்கூடிய 4 ராசி 4 லக்கணமாக இதை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக. இன்னொரு சந்தேகம் கூட நேயர்களுக்கு வரும். இப்போ நிறைய வந்து ஆன்லைன் கோல்டு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து சீட்டு போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணலாம். சில பேர் வந்து சீட்டு போடுறது பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து இந்த ஆன்லைனில் கோல்டு வாங்குறது அப்படின்றது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த சீட்டு போடுறது ஆன்லைனில் கோல்டு வாங்குறதெல்லாம் சரியானதாக இருக்குங்க? பொதுவாக நீங்கள் வந்து ஜாதகத்தை பற்றி நீங்கள் எங்கள்கிட்ட கேட்காம பொதுவாக கேள்வி கேட்டதுங்க நிறைய நாங்கள் பேசியிருப்போம். நாங்கள் வந்து ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இங்கிட்டு நாங்கள் அச்சய லக்கணம்னு ஒன்று சொல்கிறோம், அச்சய ராசின்னு ஒன்று சொல்கிறோம். மக்களுக்கு இது புரியணும். ஒன்று அடுத்தது வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்குறது நல்லதாக கெட்டதான்னா இன்றைக்கி இது டிஜிட்டல் கோல்டு வாங்குறது பொதுவாக நான் ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தால் வாங்கலான்னு சொல்வேன். ஆனால் இன்றைக்கி எடுக்கக்கூடிய 80% நடுத்தர வர்க்கத்துக்கு நான் கையில் வந்து ஒரு பொருளை வாங்கி பார்த்தா தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தயவு செய்து நீங்கள் 1 கிராம் இல்லை 2 கிராம் இல்லை 5 கிராமாக இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து நேரடியாக ஒரு கடைக்கு போய் அதை வாங்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சியை பாருங்கள். மறுபடியும் அந்த கடைக்கு ஒரு 1 கிராம் கூட வாங்கலாம் ஒரு மாதத்துக்கு, இல்லை ஒரு மாதத்துக்கு எப்படியாச்சும் 2 மாதம் சேர்த்து கூட 1 கிராம் வாங்குங்களேன். நீங்கள் டிஜிட்டல் கோல்டை விட ஹேண்டில் நீங்கள் கையில் வாங்குறீங்க, நேரடியாக கடைக்கு போய் வாங்குறீங்களா, அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்வி கேட்டிங்களே, இந்த சீட்டு போடுற நகை
இது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு சிறு சேமிப்பு ஏற்படும். அந்த காலத்தில் வந்து நம்ம அஞ்சரை பொட்டின்னு வச்சுருப்போம் வீட்டில், அதில் தான் சிறு சேமிப்பு நடந்துச்சு. அந்த சிறு சேமிப்பு இருந்த வரைக்கும் நம்ம வீட்டில் அழகாக கடனே இல்லை. நம்ம வீட்டில் நீங்கள் எல்லோரும் பணம் அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும். இப்போ கூட சாந்தமர் சொல்கிறாரு, சார் பேண்ட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது சார். உண்மைதான், சந்தோஷம் தான் அது. உண்மையிலே அது வந்து பர்ஸை இன்னைக்கு எல்லாருமே பின் பாக்கெட்லேயும் அது அந்த பின் பாக்கெட்லேயும் பர்ஸில் வச்சுக்கிட்டு, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதி பேர் அந்த 30ஆம் தேதி வந்து 1ஆம் தேதியில் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த பணம் இருக்குது. 5ஆம் தேதி பிறகு பணம் எப்படி தான் நம்ம செலவு பண்ணுறோம்ல. அஞ்சரை பொட்டியில் இருந்த அன்னைக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்றைக்கு நம்ம கையில் காடாக ஒன்று வந்துச்சு. ஏன்னா டிஜிட்டல் உலகம் மாறி நம்மளை இன்றைக்கி வந்து ஆட்டி படைக்குது. அதை விட்டு நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நகை கடைக்கு போங்க, ஒரு சீட்டு போடுங்க. அது பெரிய நகை கடை. இப்போ நகை கடையில் சீட்டு போட்டால் எல்லாம் பாதி பணத்தோடு ஓடி போடுறாங்க. அது வேறு பார்த்துங்க. ஏன்னா 2026 வந்து எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா தங்கம் எப்பயுமே வந்து குரு வந்து கடகத்துக்கு வரும்போது அதிசாரமாக இருக்கும்போது, வக்கரமாக இருக்கும்போது பெரிய தகையில் பெரிய ஒரு போராட்டம் இருக்கும், பதுக்கல்கள் நிறையா இருக்கும், ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். அதை விட்டு 2026 பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களால் கையில் 2 கிராம் வாங்க முடிஞ்சால் அது சந்தோஷம். அதேமாரி ஒவ்வொரு மாதமும் சீட்டு போடலாமா? கண்டிப்பாக சீட்டு போடலாம். அதில் உதாரணமாக மிதன ராசியோ இல்லை கடகராசியோ விருச்சிக ராசியோ இல்லை மீன ராசியோ நிறைய சீட்டு போடுங்க, நிறைய பணத்தை சேமிங்க. ஏன்னா நடுத்தர வர்க்கம் சேமிச்சாதான். அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் சுருக்கு போயின்னு ஒன்று வச்சுருப்போம். எல்லாம் ஆத்தம் இடுப்பில் சொருகி இருக்கும், சுருக்கு போய். அந்த சுருக்கு போய் இருந்த வரைக்கும் நம்மள்ட்ட பணம் இருந்துச்சு. அந்த சுருக்கு போய் நம்ம என்றைக்கு நம்ம வந்து நாகரிகம்னு வளர்ச்சி பர்சன்னு ஒன்று மாற்றினோம்ல, ஒரு பையில் எப்பயுமே நம்ம வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கும் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம், மரப்பொட்டியில் வச்சு அந்த மரப்பொட்டியில் வச்சு தான் பணத்தை எடுப்பாங்க. நம்ம எங்கே மரப்பொட்டி இருக்குது, எங்கே ரெங்கு பொட்டி இருக்குது, எங்கே பொட்டி இருக்குது, நம்ம எல்லாமே வந்து வாங்குகிறோம், பணத்தை அப்படியே செலவு பண்ணுறோம். அப்படியே தான் சொல்கிறோம், ஃபோனில் ஜிபே ஃபோன்பேன்னு மாற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பணத்தை கையில் எண்ணி கொடுங்க. அந்த பணத்தை கொடுக்கும்போது வலிக்கும். நீங்கள் அந்த பணத்தை பொதுவாகவே நீங்கள் ஜாதக ரீதியாக பேசுகிறது ஒரு பக்கம் பேசினா கூட, நீங்கள் பொதுவாக ஒரு 10,000 நீங்கள் எடுத்து என்கிட்ட கொடுங்க, 10,000 கொடுக்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு கொடுப்பீங்க. ஆனால் அதே விஷயம் நீங்கள் ஜிபேயில் 10,000 அனுப்ப சொல்லுங்கள், அந்த வலிக்கு தானே உங்களுக்கு வலிக்கலை. அது வந்து ஒரு நம்பராக தான் இருக்குது. உங்கள்கிட்ட இந்த நம்பர் என்கிட்ட வர மாதிரி தான் இருக்குது. அதே நீங்கள் 10,000 எண்ணி கொடுக்கும்போது அந்த வலி இருக்கான வலிக்குது. அதை விட்டு டிஜிட்டலில் முடிஞ்ச அளவு நீங்கள் அந்த பணத்தை கையில் எடுத்து எண்ணி கொடுங்க, எண்ணி வாங்குங்க. அந்த பணம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். டிஜிட்டல் பொறுத்தளவுக்கு 2026 ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய இடமா தான் இருக்குது. அது ரொம்ப பணம் சம்மந்தப்பட்டது, பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்டது, கோல்டு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாங்கய்யா. இன்னொரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணுங்கய்யா. என்ன அப்படின்னா, இந்த 2026 வந்துட்டு தங்க நகையினுடைய வந்து விலை வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சில கணிப்புகள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வாய்ப்பே கிடையாதுன்றது சாமானிய மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட, உங்களுடைய கணிப்பு பிரகாரம் இந்த 2026 எந்த அளவுக்கு நகையினுடைய விலை வந்து குறையும், எந்த அளவுக்கு நகையினுடைய விலை வந்து ஏறுங்கய்யா? ஒன்றும் இல்லை, இது எப்படி கணக்கு பண்ணுறோன்னு ஒன்றும் சொல்கிறேன். இந்த மிதனத்துலேருந்து எப்போயுமே ரிஷபத்துலேருந்து குரு வந்து மிதனத்துக்கு வந்தாலோ இல்லை கடகத்துக்கு வந்தாலோ, குரு அதிசாரம் வந்தாலோ, அது சனி அதிசாரம் வக்கரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கிரகங்கள் ரெண்டும் சனியோ குரு வக்கரமாக இருந்துச்சுன்னு பதுக்கல் நடக்கும். அவ்வளோதான். ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்து 100 ரூபா இருக்கக்கூடிய பொருளை நான் பதுக்கி வச்சுருந்தேனே. இப்போ வெங்காயம் விலை 40 ரூபா இருக்குது, நானே ஒரு 100 டன்னை பதுக்கி வச்சுட்டேன். விலையை ஒன்றுமே வெங்காயமே இல்லைன்னா 140 ரூபா 200 ரூபாய் கூட விற்க முடியுமில்ல. அந்த மாதிரி தான் இந்த பதுக்கல் நடைபெறும். 2026 இந்த பதுக்கலால் தங்க விலை உயரும் தான். அதை விட்டு அதில் ஒன்றும் நீங்கள் வந்து எப்பெல்லாம் கடகத்துக்கு குரு வருதோ அது வரைக்கும் அந்த கடகத்தில் விட்டு குரு வரும்போது தான் ஒரு நிதானத்துக்கே வரும். எப்போ அதிசாரம் வக்கரம் நிவர்த்தி ஆகுதோ அதுக்கு பிறகு தான் இந்த குருவோட நிகழ்வு நல்லதாக இருக்கும். அது வரைக்கும் தங்கத்தோட விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாங்க. இப்போ சென்னை அப்படின்றது வந்து செங்கல்பட்டை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் சென்னை தாங்க அப்படின்ற மாதிரி, திருச்சி வரைக்கும் இனிமேல் சென்னை தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த நகரமயமாக்கல் அப்படின்றது டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த 2026 எந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் வீடு அப்படின்றது சென்னையில் அமையும், இல்லை சொந்த ஊர்களில் வீடு கட்டுறது அப்படின்றது எந்த லக்னக்காரர்களுக்கு கட்டாயம் அமையும்? கண்டிப்பாக வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு அப்படின்னு கூட சொல்லணும். அப்போது அந்த வீடுங்கிறது நிறைய முன்னாடி சார் சொன்ன மாதிரி சில லக்னங்களுக்கு இந்த நேரத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அது மேஷம், ரிஷபம், கடகம், கும்பம், இந்த 4 லக்னங்களும் வீட்டை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. இருக்கிறத கடன் வாங்காமல் ஓட்டுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். அது இல்லாமல் அதை தவிர்த்து மற்ற லக்னக்காரங்களுக்கு வீடுங்கிறது அவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல விதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அந்த வீடு கட்டும்போது திட்டமிட்டு கட்டுங்க. இந்த கடன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கடன்கிறது இருக்கும். அந்த ஒரு வீடு கட்டுறதுன்னா கூட கடன் வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சில லக்னங்களுக்கு இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட இந்த துலாம் லக்னமாகட்டும், விருச்சக லக்னமாகட்டும், கடன் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். வாங்கி தான் அவங்க எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வரவுக்கு தகுந்த மாதிரி அந்த கடனை வாங்கிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் ஆசைகள் அதே அளவுக்கு அதிகமாகும். ஒரு சின்னதாக ஒரு 1000 சதுரடியில் ஒரு வீட்டை கட்டலாம் அப்படின்னா, இல்லைங்க பத்தாது,
2+ வீடா 2000 சதுரடியில் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் தான் அதிகமாக்கும். ஏன்னா ராகு நிற்கக்கூடிய இடம் அப்படி அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்திடும். அதனால எல்லாருக்குமே ஆசைகள் அதிகமாகும் போது கூடுதலாக நம்ம இதை பண்ணிக்கலாமே, கட்டுறது ஒரு தடவை தானே கட்டுறோம், இது அதிகமாக கட்டும்போது நமக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குமே, ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனைகள்லாம் வரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாதீங்க. முக்கியமாக இது தனிப்பட்ட ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நாங்கள் அட்சய லக்னத்தில் சொல்லுவோம். அதனால் தனிப்பட்ட முறையிலையும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. மற்ற லக்னங்களுக்கு மிதுன லக்னமாக இருக்கட்டும், சிம்ம லக்னமாக இருக்கட்டும், துலாம் லக்னமாக இருக்கட்டும், விருச்சிக லக்னமாக இருக்கட்டும், இந்த வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓரளவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க அதுக்கு ஏதாவது ஒரு தெய்வ பலத்தை கூட்டிகிட்டு, இல்லை இடம் இருக்குது அந்த இடத்துல நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்கள் அவங்க பக்கத்தில் இருக்க அந்த எல்லை தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயலை ஆரம்பித்தாங்கன்னா அது கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். நன்றி மேம். அடுத்ததான் 2026 எந்த லக்னக்காரர்களுக்கு வண்டி வாகனம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக அமையும் அப்படின்றத பற்றி சத்யநாராயணன் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லும்போது 2 லக்னக்காரங்க வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடுவாங்க. ஒன்று வந்து கடக லக்னம். ஓகேங்க, கடக லக்னக்காரங்களுக்கும் சரி, அதே மாதிரி மகர லக்னக்காரர்களுக்கும் சரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் வருவதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது கடன் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கடக லக்னக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னா, இந்த 8 லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே கார் வாங்கினா கரெக்டு. நான் 40 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயமே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம என்ன பட்ஜெட்டில் வாங்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாமா? நன்றிங்க ஐயா. ஐயா, அடுத்ததான் உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ கூட்டு தொழில் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து எல்லாரும் ஐடி கம்பெனியை விட்டுட்டு நான் ஒரு சுய தொழில் பண்ணணும், நான் இன்வெஸ்ட் பண்ணி நானே முதலாளி நானே தொழிலாளின்னு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து கூட ஒரு நண்பர்களையோ யாரோ ஒருத்தவங்களை வந்து பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி பார்ட்னராக சேரக்கூடிய தொழில்கள் சிலது வந்து உச்சத்தை தொட்டிருக்கு, சிலது வீழ்ச்சியும் தொட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த 2026 யாரெல்லாம் பார்ட்னர்ஸோட தொழில் தொடங்கலாம், யாரெல்லாம் தொடங்கக்கூடாதுங்கய்யா? ஒரு சில பொதுவான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பேசிட்டு நான் அந்த விஷயத்தை பேசணும். ஏன்னா இப்போ ஒரு 2025 இல்லை 24 பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 100 பேர் சேர்ந்து தொழில் செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எத்தனை பேர் சக்ஸஸ்ன்னு நீங்கள் ரேட்டு சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 20%, 10% 20% அதிகபட்சமாக நான் சொல்கிறேன். மீது 80% பேர் பார்ட்னருக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நீ மேஷராசி அங்கே இருங்க, நீ கேதசை சுக்கிரதசை சூரிய தசை எந்த தசை வேணாலும் போகட்டும், எந்த புத்தி வேணாலும் போகட்டும், எந்த அந்தரம் வேணாலும் போகட்டும். பொதுவாகவே இது பொதுவான விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கணும் இதுக்கு பிறகு அப்படின்னு இருக்கேன். நீங்கள் கேள்வி கேட்குறது இல்லை, நான் தான் கேள்வி கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா மக்கள்கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்கணும். பொதுவாக ஒன்று பார்ட்னர்ஷிப்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு 3 வருஷம் கழிச்சு நானும் சேர்ந்து செஞ்சோம், எங்கள் பேரில் ஒரு ஜிஎஸ்டி வந்துச்சு, இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தோம், நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2025 நீங்கள் பார்ட்னர்ஷிப்பால் பிரிஞ்ச நண்பர்களும் குடும்பங்களும் அதிகமான 80% அதிகம் இருக்குது. அப்போ நீங்கள் பொதுவாக என்ன சொல்லணும், ஐயா பொதுவாகவே இந்த மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசி இருக்குல்ல, எல்லா ராசிகளுக்கும் பொதுவாகவே நான் வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. நீங்கள் பொருள் கொடுங்க, இல்லை நீங்கள் ஒரு பொருளாதாரத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் உனக்கு இவ்வளோ விஷயத்தை நான் உனக்கு இவ்வளோ மாதத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவோ, இல்லை நான் வந்து உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணி கொடுக்குறேன்னு இல்லை நான் உங்கள்கிட்ட என்கிட்ட பணம் இருக்குது, நான் இப்போ சத்யாட்ட கொடுக்குறேன், இல்லை சாந்தமட்ட கொடுக்குறேன், இந்தாங்க வச்சுங்க, ஒரு 2 லட்ச ரூபா வச்சு நீங்கள் தொழில் பண்ணீங்க, எனக்கு வரும்போது கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறேங்க, ஆளுக்கு ஆள் ஈக்குவலாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் பார்ட்னர்ஷிப்பில், அப்போ 2 முடிவே இங்கே தவறாக போகுது. அப்போ நீங்கள் வந்து 2026 2036 வந்தாலும் இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையும் பிரிவு இருக்குமானா இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம 80% பேருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், பொதுவாக நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா கவனமாக பண்ணுங்கள். சரி சார், மேசராசி இல்லை கேதசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், கேதசை 2026 பார்ட்னர்ஷிப் வைக்கும். ஆனால் அந்த 2026 2027 2028 நவம்பருக்குள்ளே அந்த பார்ட்னர்ஷிப் பிரியும். நீங்கள் வேணால் நீங்கள் வீடியோ எழுதி வச்சிங்க, நாங்கள் அதை தான் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு ஜாதகத்தை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா எங்களை ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் பொதுவான பலன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மேஷராசி ரிஷபராசின்னு கேட்டிங்கன்னா எங்களால் பலன் சொல்கிறதுக்கு நாங்கள் தடுமாறுவோம். இப்போ உதாரணமாக சார் எனக்கு வந்து சுக்கிரதசை நடக்குது சார், நீங்கள் வேணால் இப்போ என்ன எழுதி வச்சுங்க, இந்த சுக்கிரதசையில் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து 2026 பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்களோ 2026 டிசம்பருக்குள்ளே 2 பேர் கருத்து வருவோட வந்து பணத்தை மொத்தம் லாஸ் பண்ணிவிடுவாங்க. 60 லட்சத்துலேருந்து 1,20,00,000 ரூபா லாஸ் பண்ணுவாங்க.
நீங்கள் யார் வேணும் வச்சுங்க, ஏத்தாப்புல இருக்கிற அங்கே யாரை வந்தாலும் எடுத்துங்க, நீங்களா இருந்தாலும் நீங்களே உங்களுக்கு சுக்கிரதசை நடந்துச்சு வச்சுங்களேன், ஏன் சுக்கிர புத்தி நடந்துச்சு வச்சுங்களேன், 2026 டிசம்பருக்குள்ளே இது நடக்குதான்னு பாருங்க, நடக்குதே தீரும். நான் ஏதோ சாபம் விட்றேன் நீங்கள் நினைக்காதீங்க, என்னடா 2026 முதல் நாள் வந்து உட்காந்துட்டு இப்படி ஒரு புத்தாண்டு அன்றைக்கி நம்ம பேசுகிறோம்னு நினைக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன நீங்கள் கவனமாக இருந்தால் தானே நீங்கள் உங்களை ஒரு புயல் வருது, இப்போ எச்சரிக்கை வானிலை என்ன பண்ணுறாங்க, எச்சரிக்கை பண்ணுறாங்க, எப்போ கடலுக்கு போகாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம். இந்த 2026 நீ வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு தொழில் தொடங்காதீங்க. சுக்கிரதசை நடந்துச்சுன்னா, அடுத்து ஒரு சூரியதசை நடக்குது, எப்பா சுக்கிரதசைனாலும் பரவாயில்ல, இந்த சூரியதசை என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இடங்கடம் வாங்கி செட்டில் பண்ணி அது மொத்தமாக லாக் பண்ணிவிடும். அடுத்தது சந்திரதசை. இந்த சந்திரதசை இருக்கிறது எல்லாத்தையும் முதலீடு மொத்தத்தையும் காலி பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டு, அதாவது ஒரு 20 லட்ச ரூபா போட்டுட்டு அந்த 20 லட்ச ரூபா எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு 2 பேருமே என்னால் நீ கேட்ட உன்னால் நான் கேட்டேன்னு சொல்லி மொத்தமும் லாக் ஆகிடும். அது ஒரு பக்கம். அடுத்து வந்து செவ்வாதசை. செவ்வாதசையை பொறுத்தளவுக்கு 2026 அப்பா நல்லா இருக்குங்க, பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும், அந்த 2026 வச்சுக்கலாம். இப்போ ராகுதசை நடக்குது, நீங்கள் ராகுதசை மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் 2026. ஏன்னா பொதுவாகவே இந்த 9 தசைகள் தான் நடக்க போகுது, 9 தசாபுத்தி தான் நடக்க போகுது. அப்போ நீங்கள் ராகுதசை நடந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்போட தொழில் பண்ணாதீங்க. சார் எனக்கு வந்து குருதசை நடக்குது, அப்பா குருதசை நடந்துச்சுன்னா இந்த 2024 பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக இருக்கும். எனக்கு சனிதசை நடக்குது, எனக்கு பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். எனக்கு புதன் தசை நடக்குது, எனக்கு பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன். இதே உங்கள் ஜாதகத்தில் இப்போ உதாரணம் 4ஆம் வீடு நல்லா இருக்குது, 7ஆம் வீடு நல்லா இருக்குது, 10ஆம் வீடு நல்லா இருக்குன்னா நீங்கள் தொழில் தொடங்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட முடியும். பொதுவாகவே மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசி 12 லக்கணம் 9 தசைகள் தான் இயக்க போகுது. இந்த 9 தசைகளில் பார்த்துங்க, ரொம்ப கவனமாக பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தொழில் தொடங்குங்க. அது பணம் லோன் வாங்கிங்க, 1 கோடி கூட லோன் வாங்குங்க, பேங்க் லோன் வாங்குங்க, தனிப்பட்ட முறையில் கூட கடன் வாங்கி பண்ணுங்கள். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சங்கடமாக இருப்பார். யாருக்கோ ஒருத்தர் 2 பேருக்கு, 100ல் ஒரு 10 பேருக்கோ 100ல் 5 பேருக்கோ மட்டும்தான் இந்த பார்ட்னர்ஷிப் சக்ஸஸ் ஆகும். அது ரொம்ப கவனமாக இருக்கும். 2026 பார்ட்னர்ஷிப் கவனமாக இருக்கணும். சார் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சார், இப்போ வந்து என்னென்னா ஒரு பிராண்டு அது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிராண்டோடைய கிளைகளை வாங்கி அவங்களுடைய பேரில் வந்து தொடங்குறது உண்டு சார். நம்ம நிறைய அந்த மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து பார்க்குறோம் சார். அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம், அதே பேருள்ள அந்த பிராண்டை வந்து இன்னொருத்தவங்க வாங்கி அதை பண்ணும்போது அது அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டான ஒரு விஷயமா தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ஒரு கிளைகளை எடுத்து பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது சார் இந்த 2026? முதல் விஷயம், இதுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாருமே நான் அப்போதான் பொதுவான ஒரு சில விஷயங்கள் பாருங்களேன். நீங்கள் இப்போ ஒரு 1-2 நாளாக ஒரு விளம்பரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டீ கடையோட பெரிய விளம்பரத்தை பார்க்குறீங்க. இந்த பிரான்ச்சைஸ் வந்து விற்க போகிறதுக்கு கடை ரெடியாக இருக்குது, நீ வந்து வாங்கிக்கிறியா, 50 லட்ச ரூபா தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. பார்த்தாலும் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, ஒரு டீ கடையோட விளம்பரம் போயிட்டு இருக்கு. நல்ல கடை ரன் பண்ணி சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குங்கிறாங்க. எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் யாராச்சும் இருந்தால் வாங்கிங்க அப்படிங்கிறாங்க. பல லட்சம் வந்து உங்களுக்கு லாபம் கொடுத்துட்டு இருக்கு. லாபம் கொடுத்துட்டு அப்புறம் ஏன் நீ விற்கிறா, நீ ஏன் என்கிட்ட விற்கிறா, நீ பாட்டு நீ வச்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு பிரான்ச்சைஸ் ஒரு அமைப்பை பிரித்து கொடுத்தாச்சு, ஓகே நல்லது. இப்போ என்ன பண்ண போகிறோம் 2026? இப்போ நான் சொன்னல இதுக்கு முன்னாடி இந்த ஒன்று கேது தசையோ, அடுத்தது சுக்கிரதசை, சூரிய தசை, சந்திர தசை, இந்த மாதிரி தசை இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டு நிறுவனங்களோடைய தொடர்புகள் வந்து ரொம்ப தூரமாக வச்சுக்கிட்டால் நல்லது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்ற தசாபுத்தி நடத்துகிறவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். நன்றிங்க சார். அடுத்ததான் வந்து 90s கிட்ஸ்க்கு எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய காதல் திருமணம் அப்படின்றதும், சிங்கிள்ஸாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அடுத்ததாக வந்து திருமணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான அத்தியாயம் இந்த 2026 யாருக்கெல்லாம் வந்து அமைய போகுது அப்படின்றது உமா வெங்கட் மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம். காதல் திருமணம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரங்களுக்கு காதலுக்கு உண்டான திருமணம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க பிரச்சனை ஆகி தான் இந்த திருமணம்ங்கிறது நடக்கும். சிலருக்கு வந்து அதர் காஸ்ட் மேரேஜுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு யோகம். அப்பா தடுக்கலை, அம்மா வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னாலுமே அது திருமணத்திற்குண்டான ஒரு காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதே மாதிரி கடக லக்னம் அவங்களுக்கு வந்து காதலில் தற்போது இந்த 1 வருஷத்துக்குள்ளே நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஆனாலுமே பிரச்சனையோட தான் நடக்கும். ஆனால் அவங்க இருக்கிற ஜாப் அனுசரித்து தான் அவங்கள பிரச்சனை அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய வெளிநாட்டு யோகம்ங்கிறது நிறைய இருக்கும். திருமணம் பண்ணாலுமே கணவரும் மனைவியும் இந்த வெளிநாடு நிமித்தமாக தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம். அதே மாதிரி துலா லக்னம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடந்தாலுமே பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இங்கே இருக்கும். கன்னியா லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். திருமணம் பிரச்சனையாக இருந்தாலுமே மனம்ங்கிறது ஒரு விதமாக நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க வாழ்வாங்க. இந்த கன்னியா லக்னமும் அதே மாதிரி கும்ப லக்னம் இவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும்.
கன்னியா லக்னம், கும்ப லக்னம் இவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த காதல் வாய்ப்புன்னு சொல்லலாம். மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு 2ஆம் தர அமைப்பும் காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பும் நல்லா இருக்கும். 2ஆம் தரம் பண்றவங்க அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி அந்த வாழ்க்கை இருக்குமானா கொஞ்சம் கேள்விக்குறி தான். அதை பார்த்து தான் அந்த முடிவு அப்படிங்கிறதே அங்கே பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லலாம். காதல் திருமணத்திற்கான நல்ல ஆண்டா இந்த ஆண்டு அமையும் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்ததாக வந்து திருமணத்துக்கு பிறகு யாரெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த 2026 வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை ரொம்ப உஷாராக வந்து ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரினா எந்த லக்னக்காரர்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் சாந்தி மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம். திருமணத்திற்கு பிறகு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா இந்த 2026 முதன்மையானது கடகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக சிம்மமும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். முக்கியமாக 12 லக்னமே வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக மௌன விரதமாக போயிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அதில் குறிப்பாக இந்த 2 லக்னங்களும் சரி, கும்ப லக்னமும் சரி, வாழ்க்கை துணைக்கிட்ட நம்ம ரொம்ப வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது கோவப்படுறாங்கன்னா அந்த நேரத்தில் அமைதியாயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்துக்களை எடுத்து வைக்கிறோன்னா அங்கே எடுபடும். ஒரே நேரத்தில் 2 தரப்பு வாதங்களையும் வைக்கும்போது அது 2 பேருக்குமே பிரச்சனை ஆகி நிறைய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகிறதுக்கு கூட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலகட்டங்கள் கடகம் ரொம்ப ரொம்ப கவனமாக, ஏன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கடகத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். உடனே அழுக வந்துடும், ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களே சேர்த்து அவங்க துணைக்கு இழுத்துட்டு வம்புக்கு இழுப்பாங்க. இப்போ அதெல்லாம் அவங்க மாமியார்னா ரொம்ப பாவம். இந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்களும் 2 தரப்பு அம்மாக்கள் வந்து ரொம்பவே இது எல்லா 12 லக்னத்துக்குமே சொல்கிறதான். கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதுன்னா தயவு செஞ்சு தாய் தந்தையர் போய் சப்போர்ட் பண்ண போகாதீங்க. யார் பக்கம் தப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு உண்மையிலே தெரியாது. உங்கள் பொண்ணு பக்கம் தப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணாது. நான் என் பொண்ணு சரியாக தான்ப்பா நான் வளர்த்துருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க, என் பையனை சரியாக தான் வளர்த்துருக்கேன்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து நம்ம 2 தரப்புலையுமே உள்ள நியாயங்களை நம்ம எடுத்துக்கவே கூடாது. கணவன் மனைவி சண்டைக்குள்ளே பெற்றோர்கள் போகாதீங்க அப்படிங்கிறதான் முதல்ல. இது சண்டைகள் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். கூடுதலாக இந்த 2 ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி மேம். அடுத்ததான் வந்து புத்திர பாக்கியம் அப்படின்றது இந்த 2026 நீண்ட நாட்களாக வந்து புத்திர பாக்கியத்துக்காக வேண்டி நிற்கக்கூடிய எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 அப்படின்றது புத்திர பாக்கியம் கொடுக்கும் அப்படின்றது சத்யநாராயணன் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். முக்கியமாகமா இப்போது புத்திர பாக்கியமே இல்லை, மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தன்மை வந்து இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போயிட்டு புத்திரபாகியம் கிடைப்பதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிம்ம லக்னக்காரர்களுக்கு இருப்பதற்குண்டான தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி ஒரு யோகம் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குன்னு சொல்லலாம். இந்த 2 லக்னக்காரர்கள் மருத்துவம் இது வரைக்கும் எனக்கு குழந்தையே இல்லை, இப்போ வந்து மருத்துவ முறையில் போயிட்டு குழந்தை பிறப்பதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இவங்க 2 பேருக்கு இருக்குன்னு சொல்லலாமா. ஓகே சார், நன்றி சார். ஐயா, அடுத்ததான் வந்து இந்த 2026 யாரெல்லாம் நிலம் வாங்குவாங்க, எந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் நிலம் சரியான நிலமாக அமையும், அந்த நிலத்தின் மூலமாக இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்குங்கய்யா? இந்த நிலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்தோட தனிப்பட்ட அமைப்பை பொறுத்தது. இப்போ மேசராசி, இப்போ உதாரணம் மேசராசி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்து நல்ல இடமா இருக்கும், அவங்களுக்கு என்னென்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வேண்டாம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மேசராசிக்கு இடம் அமையக்கூடியது 2026. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு தானே சூனியம் வச்சுக்குவாங்க, இல்லை தனக்கு தானே பெருசாக ஆசைப்படுவாங்க. சார் இதில் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் வந்து வளர்ந்துருக்கு, சவுத் வெஸ்ட் வளர்ந்துருக்கு, எப்பா இடம்னு இருக்குது அதுதான் அமையும், உங்கள் ஜாதகத்து என்னவா அதுதான் அமையும். ஆனால் என்ன பண்ணுறோம், மேசராசிக்காரங்க இடம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கான இருக்குது. ரிஷபராசிக்கு உண்மையிலே வந்து இந்த ரிஷபராசிக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த 2 ராசிக்காரர்களும் இடத்த பார்த்துருவாங்க, அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டு திரும்ப வாங்குவாங்க. இந்த 2026 நீங்கள் இடம் வாங்கணுன்னா நீங்கள் இடம் பார்க்குறது ஒரு வீடாக இருக்கலாம், நீங்கள் வாடகைக்கு வீடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம், இல்லை சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு ஃப்ளாட்டை வாங்குறது ரெடியாக நீங்கள் என்ன வாங்கினாலும் போய் பார்ப்பீங்க, பேசுவீங்க, வருவீங்க, அவ்வளோதான் நடக்குமே தவிர இந்த 2 மேஷமும் ரிஷபமும் வாங்கக்கூடிய 2026 வாய்ப்பு இருக்குது. அவன் சுய ஆசைகளால், தன்னுடைய ஆசைகளால் அதை வெறுத்து அது தனி முடிவுகள் வந்து நல்லா இருக்குமானா நல்லா இல்லை. அடுத்து இந்த மிதனம் வாங்கலாமா அப்படின்னா மிதனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உண்மையிலே வந்து வீடு வண்டி வாங்கின சொத்து சோகத்துக்கு மிதன ராசி உண்மையிலே 2026 நல்லா இருக்கானா நல்லா இருக்குது. ஒரு வாடகை வீடு அமைஞ்சிச்சு, எனக்கு சூப்பராக இருக்குங்க, நான் ஒரு இடம் வாங்கினேன் நல்லா இருக்குங்க, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினேன் நல்லா இருக்குங்க. இந்த கடகராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை சின்னதாக ஆசைப்பட மாட்டாங்க, பெரிய விஷயமாக ஆசைப்படுவாங்க. அதோட்டு நிலம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஊர் ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அங்கிட்ட தான் போய் வாங்குவாங்க. அது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இல்லைங்க எனக்கு சிம்ம ராசி இருக்குங்க, இப்போ நான் வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா, கண்டிப்பாக வாங்க முடியும், சந்தோஷம் வாங்க முடியும். சிம்மராசி சார், சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி இருக்குது சார், 2026 எப்படி சார் வாங்க முடியும்? அஷ்டமத்து சனியெல்லாம் உங்களுக்கு சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி கிடையவே கிடையாதுங்கிறத நாங்கள் சொல்லுவோம்.
நான் தான் சொல்லுவேன், அன்றைக்கி கூட கேட்டது, கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துச்சு, இப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி இல்லை, ஆனால் கடகராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்கல்ல. இப்போ போன வருஷம் அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி, சார் எனக்கு அஷ்டம சனி நடக்குது சார் கடகராசிக்கு, 8ல் சனி இருக்குது சார், கடகத்துக்கு 8ஆம் வீட்டில் சனி இருக்குது, அஷ்டம சனி, அதோட்டு தான் சார் கஷ்டப்பட்டேன். ஏன் இப்போ மட்டும் கஷ்டப்படலை கடகராசிக்காரர்கள்? கடகராசிக்காரன் அப்போயோட இப்போ தான் நிறைய கஷ்டப்படுறாங்க, பார்த்தீங்கன்னா அதிகமாக கஷ்டப்படுறாங்க. சரி, இப்போ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. அடுத்து கன்னி ராசிகள் இடம் வாங்கலாமல் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து துலா ராசிக்காரங்க இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குவாங்க. அடுத்தது அதே விருச்சிக ராசியாக இருந்தால் உண்மையிலே இடம் வாங்குவாங்கன்னா இடம், நிலம், பலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாமே வாங்க முடியுமோ வாங்க முடியும். தனுசு ராசிக்காரர்கள் இடத்த விற்றுட்டு வேற ஒரு இடத்த பழைய இடத்துலேருந்து புது இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி மகர ராசிக்காரர்கள் இந்த 2026 ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு பழைய இடத்த வாங்குறது ரெடியாக இருக்கிறாங்க. கும்பராசிக்காரர்கள் இடம் விற்கிறதும் வாங்குறது பெருசாக கிடையாது. அடுத்த மீனராசிக்காரர்கள் இடம் விற்று இன்னொரு இடத்த வாங்குவாங்க, புதுசாகவும் ஒரு இடம் வாங்குவாங்க. இந்த மீனராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா இந்த மேஷமோ இல்லை ரிஷபமோ இவங்களுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருந்தால் அவங்க தவற விடுவாங்க அப்படிங்கிறத விஷயம். 12 ராசிக்குமே வாங்க முடியுமா? வாங்க முடியும். நல்லா தானே இருக்குது 2026. ஓகே சார், எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க சார். எங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா பயம் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சரிக்கிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஒரு ஸ்தலத்துக்கு போய் இந்த ஒரு வழிபாடு பண்ணிட்டு இல்லை இந்த பரிகாரம் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னா சிறப்பாக இருக்குமா சார்? இல்லை கரெக்டு. நீங்கள் நல்ல நேரம் இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போக முடியும்னு தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இது யாரோ சுசீந்திரன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, இல்லை வந்து எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, சிக்கல் சிங்காரவேலன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, எண்கண் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. முருகன் கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக வந்து நிலம் சம்மந்தப்பட்டது இன்னும் இல்லை. எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு இந்த குழந்தை இல்லாத ஒரு கேள்வி கேட்டீங்க, குழந்தை இல்லாத எட்டுக்குடி முருகன் கோயிலில் பாலாபிஷேகம் பண்ணுங்க, கணவன் மனைவி சேர்ந்து போய் பாலாபிஷேகம் பண்ணுங்க, கண்டிப்பாக குழந்தை பிறகு நாங்களே சொல்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் தான், அந்த ஜாதகம் நல்லா இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோவிலுக்கே போக முடியும். நேரம் நல்லா இல்லைன்னு எப்படி போவாங்க? நம்ம எல்லாருமே போய் சொல்கிறோம், எல்லோரும் போவாங்களா? போக மாட்டாங்க. நீங்கள் பயங்கிறது 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் 9 தசைகளுக்கும் புத்திகளுக்கும் இருக்கான இருக்க தான் செய்யும். ஆனால் பயங்கிறது மனிதனோட பிறந்தது. ஏன் அப்படின்னா இருக்கிற இடத்த சேஃப்டியாக பாதுகாக்கணும். நாங்கள் அதை தான் சொல்லுவோம், தயவு செய்து எல்லாருக்கும் பயம் இருக்கும். அப்படி பயம்னு ஒன்று உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா சிக்கல் சிங்காரவேலன் நாகப்பட்டினத்தில் இருக்குது அந்த கோவில், ஒரே ஒரு தடவை போயிட்டு வாங்க. இல்லைங்க என் வாழ்க்கையில் எதுவுமே இது வரைக்கும் நடக்கவே இல்லை, எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. இல்லை ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் புரியாமல் கோயிலுக்கு போயிட்டு என்ன வேண்டனே தெரியலை எப்படி, அதுதான் எப்படி கடன் வாங்குறது நான், எனக்கு முருகா எனக்கு கடன் தீர்த்துன்னு முருகா முருகா அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்சுறேன். டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன், அவர் பணம் வாய்ப்பு தானே கடவுள் கொடுப்பாரு எனக்கு. ஒன்றும் நீங்களே கேளுங்க. இப்போ உங்கள்கிட்ட எனக்கு ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலில் வாய்ப்பு வாங்கி கொடுங்க, வாய்ப்பு வாங்கி கொடுப்பீங்க. இல்லவே இல்லை, அதெல்லாம் இல்லை, அவ்வளோதான் நீங்கள் செய்ய முடியும். உங்கள்கிட்ட போய் பணம் கேட்டால் எப்படி கொடுப்பீங்க? கொடுப்பீங்களா? நீங்கள் உங்களை கடவுள் நாங்கள் சொல்கிறோம் பார்த்துங்க. இப்போ சாட்சா அம்மன் மாரி வந்து நமக்கு வந்து ஒரு ராஜராஜேஸ்வரி 2026 நாங்கள் 2025 சொல்லிட்டோம், ராஜராஜேஸ்வரியை கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதேமாரி சாமியை கும்பிட்றது மன திருப்திக்கும் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறது ஒரு வழி கொடுன்னு தான் கேட்க முடியும். எனக்கு ஒரு வழி உழைக்கிறதுக்கு எனக்கு வழி கொடு. நான் காலை 4:30 மணி எழுந்திருக்கிறேன், நைட்டு 10:30 மணிக்கு படுக்கிறேன். உழைக்கிறது நான் ரெடி, எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல சந்தோஷத்தை கொடு, எனக்கு நிம்மதியை கொடு, நான் நல்ல நடிகை நான் போதும். நான் கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு கடவுளே எனக்கு முருகா அப்படின்ட்டு எனக்கு கடன் தீரணும், கடன் தீருவோம், வழி கொடுப்பாரு. அவர் வழி கொடுத்தா நம்ம நேரம் நல்லா இல்லைன்னா எப்படி? சிவனும் பார்வதி வேண்டும் போது என்னப்பா இப்படி கஷ்டப்படுறானே சிவபெருமானே, இப்படி நீ உனக்கு இறக்கமே இல்லையான்னு பார்வதி கேட்கும்போது நான் வேணா வழி தர்றேன், எப்படி பாரு அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவோம், தங்க கட்டியே கீழே ஒரு பெரிய ஒரு மூட்டையை போடுவார், போகிற வழியில் போடுவார். இவ்வளோ நேரம் நம்ம முழிச்சிட்டு வந்தோம், எப்படி இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு வந்தோம். இப்போ கண்ணை மூடி பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு கண்ணை மூடும்போது காலில் எடுத்தும் ஒரு மூட்டை, என்னடா மூட்டை நடு ரோட்டு பாதையில் போட்டு வச்சுருக்கேன், எத்திக்கிட்டு போவான். அப்போ தான் சிவபெருமான் சொல்லுவார், நான் எல்லா வழியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நேரம் நல்லா இல்லாதப்போ அவன் கண்ணை மூடுறான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ கூட நான் கூட கண்ணை மூடலாம், அது மாதிரி தான். நேரம் நல்லா இருந்துச்சுன்னா கண்ணை திறந்து பேசுவாங்க, நேரம் நல்லா இல்லைன்னா கண்ணை மூடி. அதோடு நீங்கள் வந்து கடன் இப்போ பொதுவாக வந்து மக்களுக்கு நீங்கள் பொதுவாகவே சிக்கல் சிங்காரவேலன் கோயில் போக சொல்லுங்கள், மன நிம்மதியை தர சொல்லுங்கள், எனக்கு வேண்டிய சொல்லுங்கள், ஒரு பயத்தை போக்க சொல்லுங்கள், அந்த கோயில் போங்க. பொதுவாக பயம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயில், இது திருச்செந்தூர் போங்க அப்படின்னு நம்ம அது ஒரு அமைப்பு வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்கள்லாம். நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து கடவுளாகவும் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் முனிகளாகவும் ரிஷிகளாகவும் நிறையா வழிகளை கொடுக்குறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு தெரிஞ்ச பரிகாரம் அவ்வளோதான், நான் சரணாகதி தான் அடைவேன். நீ எனக்கு வந்து பாதையை மட்டும் கொடு, வழியை மட்டும் கொடு, நான் உழைக்கிறது நான் ரெடி. உழைக்காமல் எப்படிங்க அது நடக்கும்? கண்டிப்பாக சார். கர்மா பாருங்கள், எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நானும் எவ்வளோ தூரம் பார்த்துட்டேன்,
நேரம் நல்லா இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம், நல்ல நேரம் இல்லைன்னா சாபம், அவ்வளோதான் விஷயம். இப்போ ஒருத்தட்ட பேசுகிறாங்க, திட்டுறாங்க, திட்டு வாங்குறாங்க, திட்டு வாங்குகிறோம், ஆசீர்வாதம் வாங்குகிறோம். நல்ல நேரம் இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்குகிறோம், நல்ல கெட்ட நேரம் இருக்கும்போது சாபத்தை வாங்குகிறோம், இவ்வளோதான் விஷயம். அது நல்ல நேரம் இருக்கும்போது கோயிலுக்கு போகிறோம், நல்ல நேரம் இல்லைன்னா கோயிலுக்கு போக மாட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருமே எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு ஒரே ஒரு தடவை, எனக்கு என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் எனக்கு எனக்கு இந்த கோயில் போங்க அந்த கோயில் போங்கன்னு நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். எனக்காக ஒரே ஒரு தடவை இங்கே கோயில் போகணுன்னா இந்த எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எனக்கு என்னமோ அந்த கோயில் போகும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா சந்தோஷம் தான். கண்டிப்பாக சார். பயம் போங்கிறதுக்கு எனக்கு பயம்னு ஒன்று இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் பயம்னு எனக்கு ஏன் பயம் வரணும், எதுக்கு பயம் வரணும்? என்னென்ன கடன் வாங்கிடுவோங்களோ, கடன் கட்ட முடியுமோ? நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இப்போ ஒரு முதலீடு அங்கே இருக்கே, நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினீங்கன்னா 20 லட்ச ரூபா முதல் இருக்கே, நீங்கள் பயப்படுறீங்க. அப்படியே விற்றுட்டு கூட கட்டிடலாமே அந்த இடத்த. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கல்யாணத்தோ ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க. இந்த பணத்துக்கு நீங்கள் பயப்படணும். இது முதல் கிடையாது பாருங்கள், இது ஆடம்பர செலவு. ஆடம்பர செலவா இல்லையா? உண்டு சார். இங்கே சென்னையில் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ அவர் பெரிய கோடீஸ்வரர். அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு 18,000 செலவு. நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் எப்படி? வெறும் 18,000 தான் செலவு பண்ணணும், 19,000 செலவு பண்ணக்கூடாது. அவருக்கு எதுவுமே பண்ண மாட்டார். என்னங்கிற இல்லை சார், எங்கள் அமைப்பு இப்படி தான் சார், நாங்கள் இப்படி தான் சார் பண்ணுவோம். அவர் லட்சம் இல்லை கோடியே செலவு பண்ணலாம். இது என்னங்க ரோல் இல்லைன்னு? இல்லை சார், நாங்கள் அப்படி தான் சார், மேலும் கிடையாது, யாரையும் கூப்பிடக்கூடாது, 15லேருந்து 18 பேர் 20 பேர் கூப்பிடணும், 20 பேருக்கு சாப்பாடு, எங்கே என்னென்ன செலவு தேவையான செலவு ஒரு திருமங்கலம் எடுக்கிறாங்க. அப்படியே 18,000 கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடறாங்க. சொந்தக்காரங்க மாமா வச்சு பெரியப்பா சித்தப்பன்னு குடும்பம் மட்டும்தான் கூப்பிட்றாங்க. அதுவே 60 பேர் வந்துட்டான். 60 பேருக்கு சாப்பாடு விட்டு அவர் லட்சம் இல்லை கோடி ரூபா கூட கோடியில் செலவு பண்ண முடியுமா? முடியும். இவங்க 2 பேரும் மாப்பிள்ளையும் இல்லை நல்லா சம்பாதிக்கிறோம், பொண்ணும் டாக்டர், மாப்பிள்ளையும் டாக்டர். இப்போ 20 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. 20 லட்சம் செலவு பண்ணியிருந்தா இந்த பொண்ணோட அக்கௌண்ட்டில் 20 லட்சம் போட்டால் எப்படி இருக்கும்? பொண்ணோட ஜாதகரோட அப்பாவோட அக்கௌண்ட்டில் 20 லட்ச ரூபா எடுத்து செலவு பண்ணால் எப்படி இருக்கும்? நினச்சி பாருங்கள். இவ்வளோ தானே விஷயம். நம்ம இந்த செலவையும் கூட்டணும், ஆனால் கடனே இருக்கக்கூடாது. இந்த செலவையும் ஆடம்பரத்தையும் நான் பண்ணணும், இங்கே என் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்கக்கூடாது. இது எப்படி எனக்கு லாஜிக்கு? எனக்கு நான் இல்லை சங்கர், நான் ஏதாச்சும் மாற்றி இது பேசுகிறேன்னா சங்கர், இல்லை நான் எனக்கு பொதுவாகவே எனக்கு என்னென்னா, மக்கள் ஜோதிடம் பார்க்குறாங்க, வழி நான் சொல்கிறோம், பார்த்துங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க. நான் ஏன் பொறுமையாக போகணும்? நேரம் நல்லா இல்லப்பா, நீ கேட்க மாட்டாப்பா, நீ போ, நீ அடிப்பட்டது முறை தான் திரும்பி வருவா. நேரம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரைட், இப்போ பார்த்து போங்க, பொறுமை. நேரம் நல்லா இல்லைன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஏன் நான் வேகமாக போனால் அடிபட்டு விடுவேனா? இந்த குதர்க்கமான பேச்சு இந்த கிரகங்களை நம்ம யார் சொல்கிறது கேட்கக்கூடாது. அதோடு தான் தயவு செய்து பயங்கிறது எதுக்குன்னா, நீங்கள் அத்தியாவசிய செலவுக்கும் ஆடம்பர செலவுக்கும் வித்தியாசம் வரணும். அத்தியாவசிய செலவுக்கு நீங்கள் உண்மையிலே நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் கடன் வாங்குங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதுவே ஒரு ஆடம்பர செலவுக்கு கடன் வாங்கினா நீங்கள் கண்டிப்பாக பயப்படணும். அதுக்கு நான் இல்லை, கடவுளில் யாருமே பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். கண்டிப்பாக சார். வாக்கு சித்தர் எட்டுக்குடி முருகனை பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையிலுடைய பயம் எல்லாம் போய் கரெக்டான விஷயங்களை பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க சார். அடுத்ததாக சாந்தகுமார் சார், நிறைய இளைஞர்கள் இந்த பயணப்படுறது அப்படின்றத ரொம்ப பிரியமாக பண்ணுறாங்க சார். லடாக்குக்கு போகணும், இல்லை ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், நான் பைக் எடுத்துகிட்டு போகணும், ரைடு போகணும், இதில் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க சார். அந்த மாதிரி பயணப்படணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த 2026 கவனமாக இருக்கணுமா, இல்லை சந்தோஷமாக பயணப்பட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லணுமா சார்? என்ன சொல்ல விரும்புது சார் இந்த 2026? மேசராசிலேருந்து கேட்டுருங்க, அப்போ தான் அவருக்கு கரெக்டாக தெரியும். மேசராசி 12 லக்னத்துக்கு சொல்லிவிடுங்க சார் நீங்கள். சரிம்மா. இப்போ மேஷராசியை பொறுத்தளவில் பயணம் நல்லா இருக்குது, ஆனால் அது ஆடம்பர செலவாக இல்லாமல் அது ஒரு அர்த்தம் உள்ளதாக செலவு செய்ய விரும்புகிறவங்க செய்ய வேண்டிய விஷயம். இல்லைன்னா அந்த பயணத்தில் அதாவது இது ரைட்டு இது தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. ஆக்சுவலாக பயணத்தை பொறுத்தளவில் பயணத்துக்கு பர்பஸ் என்னன்றது பொறுத்து தான் அது ரைட்டாக தப்பான்றது அந்தந்த தனிப்பட்ட மனுஷனை பொறுத்தளவு தான் இந்த சிந்தனைகள். நான் ஒரு 11 மாதம் கடின உழைப்பு பண்ணியிருக்கேன், 1 மாதம் நான் ட்ராவல் பண்ணுறேன்னா தப்பில்லை தான். ஆனால் 11 மாதம் ட்ராவல் பண்ணுறேன், 1 மாதம் தான் ஒர்க் பண்ண போகிறேன்னா அது தப்பு தானே. இது அவங்கவுங்க பொறுத்த விஷயம், ரைட்டு. நான் ட்ராவல் பண்ணுறதே தொழிலாக எடுத்துக்கிறேன்னா ரைட்டு. அப்போ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னா, அலைச்சல் இருக்கும், பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி நிலைமை தான் அவங்களுக்கு இருக்கிற அமைப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அலைய வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதை காசாக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதுதான் இடமாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஏற்கனவே பேசணும். இவங்க அலையிறது நல்லது, அலையிறதுனால காசு உருவாக்க முடியுமா? ஆமாம், உருவாக்க முடியும். அதனால் ரிஷபராசி அலைத்தல், சுற்றி பார்த்தல், வெளியூர் போதல், இது அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்றனால அதை பயன்படுத்திக்கிறது நல்லது.
மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிதுன லக்னத்தை பொறுத்தளவில் சாதகமாக இல்லை. நீங்கள் அதிகம் ட்ராவல் பண்ணாமல் இருங்க. நீங்கள் உங்கள் தொழிலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவைக்கு உங்களுக்கு ரெக்ரியேஷன் இருக்கணுமே தவிர அளவுக்கு மீறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு கற்பனையிலேயே வாழ்வாங்க. அதீத கற்பனை, அதீத எதிர்பார்ப்புகள். அப்போது நான் வந்து ஏற்கனவே நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற நினைப்புனாலேயே எனக்கு என்ன குறை இருக்குது, இப்போ நான் வேலைக்கு ஒன்றும் போகணுன்ற அவசியத்தில் இல்லை அப்படிங்கிற நினைப்பை வேலையிலேருந்து டீவியேட் பண்ணி நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன், நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னால் மிதுன லக்னம் பண்ணக்கூடாது. இதை வந்து உங்களுடைய அதீத எதிர்பார்ப்பு ஏமாற்றங்கள் உருவாக்கி இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ராவல்னு போனீங்கன்னா தொழிலை பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ட்ராவல் உங்களுக்கு சேஃபாக இல்லை. உங்கள் வண்டி நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய வண்டியை பற்றி சத்யநாராயண் சார் ஏற்கனவே பேசுனாங்க. வண்டி வாங்கும்போது ஜாக்கிரதையாக வாங்குங்க. ரொம்ப இந்த பாஸ்டாக இருக்கணுன்றதுக்காக ஏதாவது வண்டி வாங்கிக்கிட்டு அதில் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணும்போது வண்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கான்னா இருக்குது இந்த ஆண்டில். அதனால் வண்டி ஓட்டுறது கடகலக்னக்காரங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்க வண்டியில் தான் போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் டிரைவிங்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. சீட் பெல்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் கட்டாயமாக எடுத்துக்கணும். இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. என்ன சொன்னாலும் இந்த நேரத்தில் உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான், சரிங்களா? அதனால் கடக லக்னம்னாலே வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன்ற லெவலுக்கு பேசக்கூடாது. வெளியில் கட்டாயமாக போக வேண்டியது தானே இருக்குது, சரிங்களா? ஆனால் போகும்போது சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கடக லக்னத்துக்கு. சிம்ம லக்னத்தை பொறுத்தளவில் பயணம் பிரிவினைகளை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது இந்த கணவன் ஏற்கனவே கல்யாணமானவங்க ஒரு பிரிவினை உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா பெட்டர் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர்றது புத்தால்தனம். அந்த ட்ராவல் ஆனால் ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்கு பாருங்கள். திரும்ப பாருங்கள், ட்ராவலில் மகிழ்ச்சியும் இருக்குது, பணமும் இருக்குது. நீங்கள் மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா பணம் இல்லை, பணம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இல்லை. இது ரெண்டில் எது உங்களுக்கு தேவைன்றதை தேர்ந்தெடுக்கிறது தெளிவாக தேர்ந்தெடுக்கணும் நீங்கள், சரிங்களா? கன்னி லக்னக்காரர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ராவல் வந்து மாற்றங்கள் இல்லை. அதனால் இருக்கிற இடமே நிரந்தரமாக இருக்கிறதுக்கான அமைப்புகள் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இருக்கிற இடத்துல சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கான சஜஷன். இடமாற்றம் இருக்குது, வீடு மாற்றம் இருக்குது, அது நிரந்தரமான மாற்றமாக இருக்கே தவிர ட்ராவல் பண்ணிகிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் அங்கே காணும். துலா லக்னம் ஆசை ரொம்ப ஜாஸ்தி, எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இந்த எதிர்பார்ப்புகளை கட் பண்ணுறது நல்லது, சரிங்களா? எதிர்பார்ப்பை கட் பண்ணிவிட்டு என்ன கிடச்சதோ அதில் என்ஜாய் பண்ண பாருங்கள். எனக்கு வந்து லண்டன் போகணுன்னு ஆசை, ஆனால் எனக்கு மெரினா பீச் தான் போக முடியுதுன்னா அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் இருக்கணும். ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு பிடிவாதம் படிக்கக்கூடாது. அப்போ என்ன கிடச்சிது அதை ஏற்றுக்கிற தன்மையோடு இருக்கணும். கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் இந்த நேரத்தில் இதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முடியும்னா அதை ஒரு பிரேக் எடுத்துக்கிறது நல்லது. விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த ட்ராவல் அப்படிங்கிற நிகழ்வு, வீடு மாற்றம், இடமாற்றம் இருக்குது, அதனால் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது. இதை ஒரு இடமாற்றத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்காமல் அதை ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அமைப்பாகவும் பயன்படுத்திக்கிறதுக்கு முடியும்னா பண்ணுங்கள். வெளியூரில் வீடு வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் பண்ண முடியுமா? பண்ணிக்க முடியும். தனுசு லக்னம், தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணுறதுன்றது மாற்றம் இருக்குது, ஆனால் அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஒரு நிலையற்ற தன்மையோடு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற அமைப்பு அங்கே இருக்குது. அது அழுத்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் கட்டாயத்தின் பேரில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர ஒரு விரும்பி விரும்பி மாறக்கூடிய தன்மை அங்கே இல்லை. அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள். மகர லக்னக்காரர்களுக்கு ட்ராவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பீங்க, ரொம்ப பிளான் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் நிதானமாக தேவையை பிளான் பண்ணி ஒரு கரெக்டான பிரேக் மட்டும் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கும்ப லக்னக்காரர்களுக்கு உங்கள் கற்பனையில் முடிவே இல்லை, எல்லாம் இப்போ ஃப்ளைட்டில் தான், தரையிலே கால் பதிய மாட்டேங்குது அப்படிங்கிற அமைப்பு தான் அங்கே இருக்குது. செலவினம் பண்ணுறதும் அலைச்சலும் தூக்கமின்மையும் உங்களுக்கு ரொம்ப இயல்பான நிகழ்வாக இருக்குது இந்த ஆண்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம்
உங்கள் உடம்பையும் கவனிச்சுக்கணும். ட்ராவல் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனிங்க. செலவை முதலீடாக மாற்றுறதுக்கு பாருங்கள். செலவும் முதலீடும் இரு கண்கள் மாதிரி, ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. அது எப்படி பயன்படுத்துகிறீங்கன்றது பொறுத்தது. மீன லக்னக்காரர்கள் கட்டாயமாக உங்களுக்கு ட்ராவல் இருக்குது, நீங்கள் அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். முதலீடாக பண்ணுறதுக்கு பாருங்கள். பணமாக்குறதும் செய்யணும். ஒரு விளாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து காசும் பண்ணலாம், ட்ராவலும் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்பு மீனத்துக்கு இருக்கான்னா கட்டாயமாக இருக்குது. நன்றிம்மா. நன்றிங்க. அடுத்ததா சாந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க, இந்த வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது இந்த 2026 யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது? யாரெல்லாம் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்களாம் தாயகம் திரும்பி குடும்பத்தோட ஒன்றா இணைய போறாங்க அப்படின்னா எந்த லக்னக்காரர்கள்லாம் அதை சொல்லுவீங்க சார்? இந்த ரிஷப லக்னத்துக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வாழ்க்கை கொஞ்சம் நல்லபடியாக சாதகமாக இருக்குது. போக வேண்டிய கட்டாயம் வரும். வெளிநாட்டில் தான் இருக்காங்கன்னா அவங்க உள்நாட்டுக்கு திரும்பக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். ரிஷப லக்னக்காரர்கள் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை முதல்ல மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன லக்னமில் போகிறவங்க, மீன லக்னக்காரர்களுக்கும் அவங்களுடைய இடங்களை மாற்றம் பண்ண வேண்டிய அமைப்பு இருக்கும். மிதுன லக்னத்துக்கும் தொழிலுக்காக இடமாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடக்கூடாது. முதல்ல ஒரு வேலை கிடைச்சதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் வேலையை மாற்றம் பண்ணணும். நிறைய நேரத்தில் எனக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னா கூட நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற நினப்புனாலேயே ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வேலையை விட்டுருவோம். வேலையை விட்ட பிறகு தேடினீங்கன்னா கிடைக்காது. அப்போது ஒரு வேலை மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு மிதுனத்துக்கு கட்டாயமாக இருக்குது. அது வெளிநாட்டு வேலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கட்டாயமாக இருக்குது. ஆனால் தேடும்போது முதல்ல வேலையை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா இருக்கிற வேலையை விடணும். இந்த 3 லக்னங்கள் முக்கியமாக எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. குரு, ஜோதிட ஆசிரியர்கள் எல்லாரையும் வச்சு மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்றதுல எங்களுடைய பிகன் பக்தி ரொம்ப சந்தோஷப்படுது சார். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி சார்.